வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். விஜயராகவனும் நானும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, ஆல்ரெடி அவன் வந்து 10 Pro ஒரு 2 months யூஸ் பண்ணான். ஸோ அவனுக்கு ஒரு அனுபவம் அதில் கிடச்சிது. அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சப்ஜெக்ட் டு யூசர் அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். நெகட்டிவாக அமையிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக எப்பயுமே பிக்சலை சுற்றி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எப்படி இருந்தது, என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல அப்படிங்கிறத இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 Pro உனக்கு அப்புறம் இருந்தது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பிக்சல் ஃபோனோட யூசேஜ் வந்து 4XL. ஸோ அதுலேருந்து வந்திருக்கேன். ஸோ பிக்சலில் 4XL வந்திருக்கேன். ஸோ அதான் வந்து பெஞ்ச் மார்க் சரி ஃபோனில். அப்போது நீ 4XLலேருந்து 10 Proல லேண்ட் ஆகிற, என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ண? 4XLலேருந்து 10 Pro எனக்கு வந்து ஃப்ளூயிடிட்டி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அது வந்து அநியாயம் தான். ஓகே, வித்தியாசம்னா இல்லை, இப்போ அதுலேருந்து இதில் லேண்ட் ஆகிறோம். ஆப்வியஸாக கேமரா எங்கே இருந்துருக்குது 4XL, எத்தனை வருஷம் பழசு, ஸ்னாப்ட்ராகன் 855 டேஸ்லேருந்து. அதுவும் இது செகண்ட் ஹேண்ட் டிவைஸாக தான் ஒன்று வாங்கினது. ஸோ அதுலேருந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிற இத்தனை வருஷம் கேப்பு. அப்போது இப்போ எப்படி இருக்குது ஒரு பிக்சல் 4, அதுலேருந்து கிட்டத்தட்ட 6 ஜென்ரேஷன். ஹாப்டிக்ஸ் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அது கரெக்டு, 6 ஜென்ரேஷன் தாண்டி வந்திருக்கு. ஸ்க்ரீன் டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்குது. HDR கண்டென்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ளே ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது. அப்புறமா சார்ஜிங் டைம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதோட. ஆமாம், ஸோ பெரிய பேட்டரியாக இருந்தாலும் அதான் சைஸ் வந்து அதோட சின்னதாக இருக்குது 10 Pro. அது கொஞ்சம் பெருசு. Pro XL வந்து பெருசு, இது ப்ரோன்றதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஸோ அதில் இன்னும் ஃபீச்சர்ஸ்லாம் சேர்ந்த அந்த ஃபேஸ் ஐடி அதெல்லாம் ஒர்க் ஆகலை. சாலிட் ரேடார்லாம் உனக்கு. ஆனால் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகும், ரேடாராக ஒர்க் ஆகாது. இது ரெக்கக்னிஷனே ஒர்க் ஆகாது அதில். ஏன் தெரியல, அதுதான் நீங்கள் சிப் ஏதோ போயிருச்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் ஏதோ மாற்றிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம், எனக்கு வந்து என்னாச்சுன்னா உள்ள வாட்டர் டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அது நான் யூஎஸ்ல வாங்கின ஃபோன் இத்தனைக்கும், அங்கே செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கின ஃபோனு. அதுவே அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க போல. பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 மாசத்துல வாய்ப்பு வந்துருச்சு. எனக்கு வந்ததுலேருந்தே ஒர்க் ஆகல. நான் வாரண்டி கார்டில் தான் வாங்கினேன். ஸோ 128 GB அதில் மட்டும் தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டேன். வந்தால் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலை. இப்போ அது வச்சிருக்கியா? நான் இருக்கு. ஓகே, போயிட்டு செக் பண்ணணும். இல்லைனா நான் இப்போ பேசிக்காக இந்த அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமர் போட்டு இல்லை அதுலேயே வருவேன். 4XL அதுலேயே ஹை குவாலிட்டி அன்லிமிட்டட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, 1080p வீடியோ நீங்கள் 4K 8K வீடியோ போட்டாலும் 1080 கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்குவோம். நீங்கள் இன்னும் 200 MB 64 MB இப்படி மோடில் ஃபோட்டோ எடுத்தாலும் 16 வரைக்கும் தள்ளணும்னு நினைக்கிறேன். ஸோ 16 MP வரைக்கும் தள்ளணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக எடுக்கிற அதே சமயம் கம்ப்ரஷன் அல்காரிதம் ஒன்று ஒர்க் ஆகும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த அல்காரிதம் என்ன பண்ணோம்னா, நார்மலாக 2 MBக்கு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை கூட 300 KB மாற்றும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 300 KB ஃபோட்டோவுக்கும் 2 MBக்கும் பக்கத்தில் வச்சு பார்த்தாலும் டக்குன்னு டிஃபரன்ஸே தெரியாது. டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா அப்பயும் குவாலிட்டி அப்படியே இருக்கு. யூஸபிளாக இருக்கும். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அது வந்து ஒரு நல்ல அல்காரிதம். பல வருஷமா அவங்க வந்து பழகிருச்சு உங்களுக்கு. ஆமாம், நல்லா பழகிருச்சு. ஸோ அது வந்து ஒரு மேட்டர் தான். ரைட்டு. சரி, அதுலேருந்து இதுக்கு வந்தது இந்த வித்தியாசம் இருந்தது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே லவுடாக இருக்குது. அதோட இது லவுடாக இருக்குது. அதெல்லாம் இருந்தது. மோஸ்ட்டாக வந்து இயர்ஃபோன் போட்டு தான் கேட்பேன். ஸோ இன்னொன்று ப்ளூடூத்தில் இயர்ஃபோன் லவுட்னஸ் வந்து எனக்கு ஐஃபோனோட அதிகமாக புஷ் பண்ணுது. ஐஃபோனோடையா? இப்போதைக்கு மார்க்கெட்லேயே இப்போ கிரேசியாக புஷ் பண்ணுது. ஏனே தெரில. அதுவும் இப்போ QPR 2, 3க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்து. நீங்கள் கொடுக்கும்போதே சொன்னீங்க லேட்டஸ்ட் அப்டேட் வந்துருக்குடா, வேறு ப்ளூடூத்தில் ஆடியோ நல்லா இருக்கு. ஆமாம், நான் இதில் கேட்டேன். பட்ஸ் 2A CMM பட்ஸ் 2Aல அருமையாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஸோ அடுத்து eSIM செக் பண்ணி பார்த்தேன் அதில். ஸோ வந்து இது ஜியோவோட eSIM போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். eSIMமும் ஃபிசிக்கல் சிம்மும் எல்லாமே சேமாக தான் இருக்குது. 300 Mbps கிட்ட 5G ஸ்பீட் வருது eSIMல. அப்புறமா ஒரே ஒரு இஷ்யூ என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, eSIM ஆக்டிவேட் பண்ணிட்டு இன்னொரு ஃபிசிக்கல் சிம் போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபிசிக்கல் சிம் அப்பப்போ ஆன் ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. ஐ மீன் வோடாஃபோன் சிம் தான் ஃபிசிக்கல் சிம். ஸோ நெட்ஒர்க் நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, ரொம்ப ரேர் தான். சரி, ஒரு நாளைக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு 2-3 செகண்ட் நடந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாராவது யூசர்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு eSIM வந்து பிக்சல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் வோடாஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிம் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கரெக்ட், சூப்பர். அடுத்து இது அன்யூஷுவலாக ஒரு நாள் 2 நாள் ஹீட் ஆச்சு. உங்கள்கிட்ட சொன்னல, ஓவர் நைட் சார்ஜிங் தான் எப்போதுமே போடுவேன். ஃபோனுமே இந்த நம்ம என்னது ஹனிவெல்ல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வரும். அதுலேயே 20 watt PDயோட வந்துடும். அதில் தான் வந்து எல்லா ஃபோன் சார்ஜ் போடுவேன். ஸோ அதில் வந்து ஒரு நாளைக்கு திடீர்னு அன்யூஷுவலாக ஹீட் ஆச்சு. அதான் ஏன்னு தெரியல, ரீசன் தெரியல. சரி, கேஸை கழட்டி வச்சுட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஹீட் ஆச்சா? அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அமிச்சிட்டு ஃபோனை நீங்கள் கேட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் 17ஓட தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் அந்த ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் இந்த 17க்கு வந்திருக்கேன், அதாவது Xiaomi 17. ஆனால் எனக்கு அது ஏன்னு தெரிலடா, இதில் வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா லிமிடேஷன்ஸ்னால் எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, எனக்கு இப்போது மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஒரு சாம்சங் ஃபோனோ இல்லாட்டி வந்து ஒரு சைனீஸ் ஃபோன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஸ்ப்ளிட்டு பண்ணி ஆப் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஃப்ளோட் ஆப்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இதில் அதெல்லாம் கிடையாது, இதில் ஸ்ப்ளிட்டு மட்டும்தான் இருக்குது, ஃப்ளோட்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் வருத்தப்பட்டிருக்கேன். சரிங்களா, டே இன்னும் இதை கொண்டு வராமல் இருக்கீங்களா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். பட் மற்றபடி இதில் எனக்கு வந்து ஏன்னே தெரில, இதில் யூஐ நான் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட் சரியா, அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நோட்டிஃபிகேஷன் ட்ரை பற்றி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் எல்லார்ட்டையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதில் கூட நான் லைவாக ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கூட காட்டலாம். இப்போது இதில் வந்து எப்படின்னா எனக்கு தேவைன்னா நான் வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி, சரி எப்படின்னா இப்போது மற்ற சைனீஸ் ஃபோன்ஸில் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இதுவே பாரு அந்த ஸ்மூத்னஸ் எனக்கு புரியல அவங்க நோட்டிஃபிகேஷன் சந்தேகம் என்னன்ட்டு. அது இதுதான் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் டேய் இதுதான் நல்லா இருக்கும்டா, எனக்கு பிடிக்கும், இது பிடிக்கும். இதெல்லாம் தான் எனக்கு ஏன் இந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னும் போது இதெல்லாம் தான் ரீசன் அப்படிங்கிற அப்படின்னா இதில் பாரு ஆப்போட டேப் பண்ணால் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். எல்லா சைனீஸ் ஃபோன்லேயும் காமனாக எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். சரி நான் இப்போ வாட்ஸ்அப் உள்ள போனோம், நான் எப்படி தான் போகிறது, நான் எங்கே சரியா நான் போனால் என்ன சொல்கிறான், இப்போ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி போங்கிறோம், நான் இங்கேயும் போகலாம் அப்படி. இப்போ வந்து லாஸ்ட் சீன்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி ஒரு சிலர் பண்ணுவாங்க. இப்போ அப்படி பார்த்தா இங்கே பாரு இங்கேருந்தே நான் பண்ண முடியும், இதுலேயும் பண்ணலாம். இப்போ ஆப்குள்ளே போனால் ஆப் ஐக்கான் கிளிக் பண்ணால் உள்ளே போயிடலாம். ஓகே, அந்த ஆரோ கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், மற்றபடி கம்ப்ரஸ்டாகவே இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு வந்து அது பெரிய விஷயமா தான் ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் கிடையாது, ஸோ எனக்கு அது பெரிய லாஸாக தெரியும். நான் ஏன் அது ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ணுறேன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், நிறைய டவுன்லோட் போடுவேன் ஃபைல்ஸ்லாம். ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த ஆப் வந்து ஃபோர் கிரவுண்ட்லேருந்து பேக்ரவுண்ட் போச்சுன்னா அதுக்கு பர்மிஷன் போயிடும். பட் அது வந்து ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் எல்லாத்துலேயுமே அது ஆக்டிவாகவே இருக்கணும் அப்படின்னும் போது மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த ஆப் இன்னும் யூஸில் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்குமா. ஸோ அதுக்கு பர்மிஷன் போகவே போகாது, ஸ்க்ரீனை லாக் பண்ணால் மட்டும்தான் அது வந்து டார்மெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃப்ளோட்டிங். வேற ஒரு ஆப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஆப்பில் இங்கே வேலையை போட்டு விட்டுருவேன். நான் மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா இது ஓலாவும் ரேப்பிடோ அட் டைமில் புக் பண்ணால் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு கேப் பார்க்கறதுக்கு தான் ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ரெண்டுமே புக் ஆயிடுச்சுன்னா 2 பேர் வந்துருவாங்க. சொன்ன ரேபிடோ வந்து ஃப்ளோட்டிங்ல விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆப் தேடுவேன், இல்லைனா மேப்ஸை செக் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ. இல்லை நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனால் ஏன்னு தெரிலடா, எனக்கு வந்து சொல்லப்போனால் நான் சம்ஹவ் எனக்கு பிக்சலில் வந்து பிக்சல் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ஃபோன், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அது எனக்கு ஓகே, எனக்கு பர்சனலாக ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல். யூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட். அந்த யூசர் இப்போ எப்படின்னா ஐஃபோன் பார்த்தோன்னா எனக்கு எப்போ பாரு ஐஃபோனில் வந்து ஒரு ஃபோனா ஓகே ஃபோனானாலும் அதில் டைலர்லேயே எனக்கு பிரச்சனை இருக்காது, வேறு விஷயம். நான் அது நிறைய தடவை சொல்லிட்டேன். டைலரில் பிரச்சனை எப்படி சொல்ல வரேன்னா ப்ரோ, நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்கிட்ட பேசினேன், திரும்ப நான் டைலர் ஓப்பன் பண்ணும்போதே என் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பழகிடுவாங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டைலர் இப்போ தான் ஃப்ரெண்ட்டை பேசினேன், அடுத்து என்னாச்சுன்னா அப்படியே பார்க்குறேன் வாட்ஸ்அப் கால் வந்துச்சு, பேசினேன். திரும்ப நான் டைலர் ஓப்பன் பண்ணதுமே என் மைண்ட் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கான்டாக்டே என் ஃப்ரெண்டு தான் இருப்பான்ட்டு நான் அடுத்துவேன். இப்போ தான் வாட்ஸ்அப் கால் போகும். சரியா, இந்த யூனிவர்சல் டைலர் எல்லாமே ஒன்றா வச்சிருவாங்க. இப்போ சாம்சங்லேயும் வந்துருச்சு அது One UI 8ல. அதாவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா சாம்சங் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்றேன். One UI வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னா One UI வந்து அப்படியே AOSP மாதிரியே இருக்கும். எப்படின்னா நான் இப்போ இங்கே சொல்றேன்ல இந்த எக்ஸாம்பிள்லாம் One UI ஒர்க் அவுட் ஆகும், இதே மாதிரி தான் இருக்கும் One UI-லையும். நான் பிடிச்சி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ எக்ஸ்பேன்ஷன் கூட பார்த்தனா இப்போ இந்த ஆப் வந்து நான் பிடிச்சி இங்கே அழுத்தணும்னு அவசியம் இல்லை, லாங் ப்ரெஸ் பண்ணால் அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ நான் எதாவது பண்ணலாம். பட் இது என்னன்னா சாம்சங் இப்போ என்ன பண்ணிச்சுட்டு வந்துருமா அப்படியே சைனீஸ். இப்போ சாம்சங் நல்லா இல்லையா தேடி எடுத்து போடுறான் உள்ள. அடுத்து வந்து இப்போ எப்படி சாம்சங் இவனை கலாய்க்கிறனோ ஆப்பில் டைலரில் வந்து இப்போ வாட்ஸ்அப் போடுறது வருதுன்னு சொல்லி இப்போ தான் ஒரு பையன் என்னென்ன இப்படி வருது அப்படின்றான் One UI 8ல. இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து எந்த ஃபோன்ல இருந்து வந்தாலும் ஒரே இடத்துல பார்க்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சீரியஸாக நல்லது தான்டா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இது வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக ஃபீல் ஆகுது. ஏன்னா சிலர் வந்து என்ன தெரியுமா யோசிப்பாங்க, எனக்கு யூனிவர்சல் டைலர் வேணும். இப்போ இந்த யூனிவர்சல் டைலர் அப்படிங்கிறத எனக்கு ஆப்ஷனாக கொடுத்தாங்கன்னு அதே தான், அது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே அது ப்ரிஃபரபிளி பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து எப்பயுமே கால் லாக மட்டும்தான் பார்ப்பேன். இப்போ நான் பிளாக்பெரியில் வந்து ஹப் யூஸ் பண்ணும்போது எனக்கு புரியுது பிளாக்பெரி ஹப் எப்படி யூஸ் ஆகும்னா எல்லா சோஷியல் ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷனும் எனக்கு ஹப்புக்கு வந்துடும். எல்லா சோஷியல் ஆப்பு, இமெயிலு, SMS, மிஸ்காலு எல்லாம் எனக்கு ஹப்புக்கு வந்துடும். ஹப்பை ஓப்பன் பண்ணனாலே டைமுக்கு ஏற்ற மாதிரி வரிசையாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ். சரியா, எனக்கு அது புரியுது. இது வேற
இது எதுக்கு எனக்கு இப்போ வந்து டயலரு அப்படின்ற ஃபோன் புக் டயலர் தானே அது, அங்கே ஏன் வாட்ஸ்அப் வந்துச்சு தான் கேள்வி. அப்போ நீ என்ன பண்ணணும், அப்போ யூனிவர்சல் டயலரு இல்லாட்டி நீ அந்த ஆப் நேமே மாற்றணும்ல. நீ ஃபோன் வச்சுட்டுக்க, நான் ஃபோன் ஆப்னு கிளிக் பண்ணுறேன், அதில் பார்த்தா வாட்ஸ்அப் டெலிகிராம் அப்படிலாம் வந்தால் எப்படி இருக்கும்? கரெக்டு தான். அது சோஷியல் மீடியா டைலிங் ஆப், இது ஃபோனு சிம் கார்டோடது. அதுக்கு அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணலாம்னா டாகிள் மாதிரி கொடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணுறேன்னு வை, இந்த பேஜ் வந்து ஃபோனு, அடுத்த பேஜ் போனேன்னா வந்து அது சோஷியல் மீடியா, அதுக்கு அடுத்த பேஜ் போனேன்னா டயல், எக்ஸ்ட்ரா ஒரு டேப் கொடுத்துட்டு போகலாம். அந்த இன்டகிரேஷனும் பண்றது இல்ல. இந்த மாதிரி நிறைய ஹாஃப் பேக் பண்ணி இரிட்டேட் பண்றானுங்க. இது அதனால தான் சொல்றேன், எனக்கு எப்படின்னா பிக்சல் வந்து கம்ப்ளீட் ஃபோனானா இல்ல, இதுலயும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அந்த ப்ராப்ளம் எனக்கு ப்ராப்ளமா அப்படி யோசிக்கும் போது ஓகே, அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதே வந்து ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, என் ஃபோனில் வந்து நான் வீடியோ ரெண்டர் பண்ணுவேன், என் ஃபோனில் வந்து நான் ஜென்சன் இம்பாக்டோ இல்லாட்டி விசிட்டிங் வேவ்ஸ் மாதிரி கேம் ஆடுவேன், அப்போ அவங்களுக்குலாம் அப்படி பிக்சல் செட் ஆகும். கரெக்ட் தான். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம சஜஸ்டே பண்ண முடியாது. பேசிக் கேம்ஸ் ஆடி பார்த்தேன். இது சப்வே சர்ஃபஸே எனக்கு இதில் வந்து எனக்கு பிடிக்கலடா. ஏன்னு சொல்கிறேன், ஐஃபோனுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது அது வேற ஒரு ஜோக்கு. சப்வே சர்ஃபஸ் ஆடி பார்த்தேன், ஆடி பார்த்துருக்கேன். ஐ மீன் ஆண்ட்ராய்ட்லேயும் இதுலேயும் ஆடி பார்த்தேன். நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதில் வந்து ஸ்டட்டர் ஆகுது. எங்க கேம் பிளேல ஆகல, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து ஐஃபோன்லயும் விளையாடும் போது இப்போ சில சமயங்கள்ல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் வரனால ஐஃபோன்லயும் சின்ன சின்ன ஸ்டட்டர் இருக்கு விளையாடும் போது எஃபிஎஸ்ல. நான் சொல்றது எங்கன்னா, வெளியில நீ செக் பண்ணனா தெரியும், மத்த எலி ஓடுற செட்டிங்ஸ்ல போயிட்டு ஏதாவது பண்ணும்போது ஸ்டட்டர் ஆகுது. ஆமா, ஸோ அது வந்து கொஞ்சம் கடியா தான் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் இருக்கு. ஃபோனுக்கு ஃபோன் ப்ராப்பராக சிங்க் கூட ஆக மாட்டேங்குதுடா. வித்தின் ஆண்ட்ராய்டா? வித்தின் ஆண்ட்ராய்டுன்னு இல்லை சொல்கிறேன், இந்த கேம்ஸ் எல்லாம் சில சமயங்கள் அப்படி சிங்க் ஆகாது, வந்து இரிட்டேட் ஆகுது. ஏன்னா இதில் ஏதோ ஒன்று விளையாண்டு பார்க்குறேன், அப்படியே வேற எதுக்காக போனால் அங்கே அது இருக்க மாட்டேங்குது. அது வந்து இவன் க்ளவுடில் எப்படி சிங்க் பண்ணுறான்னு தெரில. இது வந்து நடுவில் கொஞ்ச நேரம் சப்வே சர்ஃபஸ் ரோஸ்ட்டுங்க. அவன் நான் சந்தோஷமா யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா, அவனால எனக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கு. முன்னாடி சப்வே சர்ஃபஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அது சூப்பர் வேற லெவல் சூப்பர். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் குறை சொல்லல. பட் எனக்கு வந்து இந்த ட்ரெயினில் பெங்களூர்ல இருந்து ட்ரெயினில் வந்தால ஒரு 3 மணி நேரம் ஆடினேன் அந்த கேமை. அடா பாவி, என்ன பண்ணுறதுன்னு தெரில, படம் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி கேம் விளையாடிட்டே இருந்தேன். வேற ஒரு கேம் இருக்கு, அதை ட்ரை பண்ணிருக்கலாம் நீ. என்னது? அதுவும் கொஞ்சம் கோளாறு தான், பாம்பர் ரேஸ் அப்படின்னு. அதுவும் இருக்கு, அந்த இது குண்டு போடுவோம்ல அதானே, அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்து அதுவும் இருக்கு, விளையாடிட்டு தான் இருக்கு. அதுவும் விளையாண்டுட்டு இருக்கியா? அது நேத்து தான் இன்ஸ்டால் பண்ணேன். அப்படியா? என்ன ஒரு சந்தோஷம் அந்த கரடிக்கு. அப்படிதான் இருக்கு இப்போ எனக்கு. நான் வந்து எல்லா கேமும் விளையாடுறான் ஒருத்தன். சரி, என் ரன் கொடுத்துட்டேன். எனக்கு எங்கே ஃபீல் ஆகுதுன்னா, சின்ன சின்ன யூஐ அந்த இடத்துல வந்து ஜிபியூ அண்ட் எலிமெண்ட்ஸை வந்து இது ட்ரைவ் பண்ணுற விதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா வேற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நான் ட்ரை பண்ணும்போது இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பேர் ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்குது, இல்லை இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணால் ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 பிடிச்சது இருக்குது. எனக்கு பிக்சல் ரூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது சைலண்ட் மோட் வைக்க மறந்துடுவேன் ஆஃபீஸ் போனால், யாராவது கால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பிக்சல் ரூல் செட் பண்ணியிருக்கேன். இது ஆஃபீஸ் ஒய்ஃபைல கனெக்ட் ஆனால் சைலண்ட் மோட் ஆட்டோமேட்டிக்காக போயிடணும், டிஸ்கனெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ரிங் மோடு போயிடும். ஸோ அது அப்புறம் இந்த சாங் சர்ச் இருக்கும்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சர்ச் பண்ணி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு இப்போ தான் மாலில் போவேன், ஏதாவது பாட்டு ஓடும், பிடிச்சிருக்கும், என்ன பாட்டுன்னு தெரியாது, சரி வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டாக கேட்டு பார்ப்பேன், இதானா அதுன்ட்டு அப்புறம் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது. அதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. நிறைய இது சூப்பராக இருக்கும்டா இதில், அதெல்லாம் ஓகே. இது வந்து பெரும்பாலும் வந்து இவங்க கிட்ட மட்டும் இருக்குன்னு இல்லை, சாம்சங்லேயும் உண்டு, பிக்ஸ்பி வச்சு ரொட்டீன் சொல்லிட்டு பண்ணலாம். கரெக்ட். இதுலேயும் இருக்குது, ஆப்பிள்லேயும் ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்குது, நிறைய இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. பட் ஓகே, இதுவும் எனக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஆண்ட்ராய்ட் 17க்கு அப்புறமா சிஸ்டம் வைட் அந்த மெட்டீரியல் எக்ஸ்பிரசிவ் அது கிரேசியாக இருக்குது. முன்னையோட இப்போ பெட்டர் ஆயிடுச்சு, முன்னையோட இப்போ ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு. அதாவது இப்போ ஏதாவது ஒரு கலர் எலிமெண்ட் எல்லாம் கூட கலர் எலிமெண்ட் அப்ளை ஆகுது, மொத்தம் எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகுது. எனக்கு முன்னெல்லாம் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்ளை ஆனது இல்லை. இப்போ இந்த இடத்துல இப்போ நான் சர்ச் பண்றேன்னா கூட இப்படி அப்ளை ஆகாது இந்த பிளர்லாம். ஆக்சுவலா இதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்ல இன்னும் பிளர் அதிகமாக அப்ளை ஆகுன்றாங்க. பார்ப்போம். அது அந்த எல்லா இடத்துலயுமே பிளர் மொத்தமா இப்போ இதுல பிளர்லாம் மினிமலா இருக்குல்ல, இப்போ அதுல பிளர் எந்த அளவுக்கு அப்ளை ஆகும்னா, பின்னாடி இருக்க ஐகான்ஸும் அந்த வால்பேப்பரும் தெரியுற அளவுக்கு பிளர் அப்ளை ஆகும். ஸ்டார்டிங் ஐகான்ல இருந்து ஆரம்பிச்சாங்கல்ல, மெட்டீரியல் எக்ஸ்பிரசிவ், மெட்டீரியல் யூ அப்படிங்கிறது வந்து ஐகான், வெறும் அந்த ஐகான் கலர் மாறும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல கலர்ஸ் மாறும், அவ்வளவுதான். இப்போ போக போக வந்து சிஸ்டம் வைடு வந்துகிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்ண முடியும்னா, எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கும் எஸ்டிகே கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லயே அதை கொண்டு வர வைக்கலாம்.
இஃப் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்துருச்சுல மெயில் நான் என்ன சொல்கிறேன், உள்ளே வந்து இவனுக்கு எப்படியா இருந்தாலும் இஃப் டூ வைல் எல்ஸ்ன்னு போட்டு போயிட்டு தான் இருக்க போகிறாங்க. இஃப் கூகுள் ஃபோன் அப்ளை மெட்டீரியல் யூ அப்படின்னு கொடுங்க ஐயா. அப்படி கொடுத்தா என்ன வேணா, எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பே அந்த மெட்டீரியல் யூவில் வரணும் இந்த கலருக்கு. அப்போ எவ்வளோ நல்லாயிருக்கும். கரெக்டு தான். அதுதான் ரைட்டு. அப்புறம் வேற என்ன நீ ஃபீல் பண்ண இந்த ஃபோனில்? வேறு எதுவும் சார்ஜிங் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இது தெரியல, இஷ்யூவாக தெரியல. பட் ஏதோ அவசரம்னு நீ சார்ஜ் ஓவர் நைட் தானே சார்ஜ் பண்ணுற. எனக்கு வந்து இப்போ திடீர்னு அவசரம்னு காலைல சார்ஜ் போட்டால் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். உண்மைதான். ஏன்னா திடீர்னு எனக்கு ஒரு 20% ஒரு 50% டாப்அப் ஆகும். 20லேருந்து 50க்கு டாப்அப் ஆகணும்னா ஒரு 20 நிமிஷமாவது எடுத்துக்கும். அது பரவாயில்ல, 50க்கு மேலே பெருசாக கொடுத்துட்றேன். இந்த டாப்அப் தான் இதில் கொஞ்சம் வசதியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து S26 அல்ட்ராவில் வந்து சார்ஜிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து 90-95 போனாலும் கூட வேமா சார்ஜ் ஏறுதுங்கிறாங்க. இப்போ கடைசியில் இந்த ட்ரிக்கிள் டவுனே கொஞ்சம் முன்னளவுக்கு ட்ரிக்கிள் டவுன் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. சைனீஸ் ஃபோன் மாதிரி பண்ணிட்டாங்க போல. ஆனால் ட்ரிக்கிள் டவுனே கிடையாது, மோஸ்ட்டாக ட்ரிக்கிள் டவுனே பண்ண மாட்டாங்க சைனீஸ் ஃபோன். 100 வர வரைக்கும் அதே அடின்னு அடிச்சு எடுத்துட்டு போவாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, அப்படி அடின்னு அடித்த சைனீஸ் ஃபோன்ஸ்லேயே வந்து ஹெல்த் ஒன்றும் அவ்வளோ டிப்ளீட் ஆகல. அதனால பேசாமல் இவங்களும் அன்லாக் பண்ணிடலாம் அதெல்லாம். அதுதான் ஏதோ யூடியூப் சேனல் வித்தியாசம் பண்ணாங்களா, 5 வாட்ஸுக்கும் 100 வாட்ஸுக்கும் பண்ணி பார்த்தா ஒரு 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2% டிஃப்ரென்ஸ் வரும் பேட்டரி லைஃப்பில். 2%க்கு நான் 5 வாட்ஸ் எதுக்கு சார்ஜ் போடணும்? 2% இதை என்ஜாய் பண்ணிட்டு சொல்ல போனால் இப்போ இருக்கிற பேட்டரியோட குவாலிட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது மேபி பழைய பேட்டரியோட இப்போ நல்லாவும் இருக்கலாம். சார்ஜ் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ஓவரால் ஏஜிங் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ சாலிடாகவே இருக்கலாம். அப்படின்னும் போது நம்ம யோசிக்க வேண்டாம், அப்போ ஜாலியாகவே யூஸ் பண்ணலாம். பழைய பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக பழைய பேட்டரிஸ்லாம் உப்பிடும்டா. ஆமாம் ஆமாம். ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் பேட்டரிலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக யூஸ் பண்ணாலே உப்பிடும். இப்போலாம் வந்து பேட்டரி அந்த மாதிரி இல்லை. இந்த உப்புற பிரச்சனையே ஓவர் கம் பண்ணுறதுக்கு HTC டைம்லலாம் பார்த்தோன்னா உனக்கு பேட்டரியை சுற்றி ஃபுல்லாகவே மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். அது ஹோல்டு பண்ணிக்கும். ஆனால் அது ஏஜ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். அந்த 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 மெட்டலையே லைட்டாக அது உப்ப வைக்கும். கரெக்டு தான். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் வேற என்ன உனக்கு ப்ரோ கேமரா இனிஷியலாக எனக்கு செட் ஆக கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்புறம் கௌதம் ப்ரோ தான் சொன்னார் 50 மெகா பிக்சல் நல்லா இருக்கும்டா, அதை எடுத்து யூஸ் பண்ணேன்னா 50 மெகா பிக்சல் எடுத்ததுக்கப்புறம் வழக்கம் போல் ஃப்ரெண்டுக்கு டிபிலாம் எடுத்து டிபி வைக்கிற வேலை வந்துருச்சு. வீடியோ வைஸ் ஓகே, வீடியோ வீடியோ வந்து இப்போ Android 17ல இம்ப்ரூவ் ஆயிருக்குடா. ஏன்னா ரீசெண்டாக பிக்சல் 10 ஈவெண்ட்டை ஃபுல்லாக இதில் தான் கேப்சர் பண்ணேன். வீடியோ வேற லெவலில் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு அந்த ஆட்மி ஃபீச்சர் பிடிச்சிருந்தது. ஃபோட்டோஸில். ஸோ குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருப்பாங்க. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னொருத்தன் வந்து எடுக்கணும் இருக்கும். ஆட்மி இப்போ இன்னொருத்தருக்கு நம்ம இது பண்ணி ரிலே பண்ண தேவையில்ல, யாராவது ஒருத்தன் ஃபோனை கொடுத்து எடுங்க சார்னு சொல்கிறதுக்குலாம் நம்மளே பண்ணிக்கலாம், நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே முடிச்சிக்கலாம். சூப்பர். அதெல்லாம் உண்மைதான், வசதியான விஷயங்கள் தான். ஸோ நல்ல ஃபோன், ஃபீல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதான் நீ ஃபர்ஸ்டே சொல்லிட்ட, எனக்கு வந்து எப்படின்னா நல்ல ஃபோன், நல்ல ஃபீல், பேலன்ஸ்ட் வித் மிக்ஸ்டு இது. என்னால் வந்து செம்ம கிரேசி டிவைஸ், ஐ எம் ரெக்கமெண்டிங் திஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வேஸ்ட்டுங்க இது அப்படின்னு சொல்லிட முடியாது. இதில் பிடிச்ச பல ஃபீச்சர்ஸ் எனக்கு மற்ற ஃபோனில் கிடைக்கல. அது அப்படி என்னது உனக்கு இதில் பிடிச்சது? எனக்கு மெயின் அந்த சாங் ஆட் பண்ணுறது. அதான் நவ் பிளேயிங். ஜென்ரலாக ஐஃபோனில் இல்லை சாம்சங்கில் சர்ச் பண்ணணும், ஒன்று அழுத்தி எழுதி பார்க்கணும், இது ஆட்டோமேட்டிக்காக கேட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு வந்துடும். அன்னைக்கு நைட் வந்து பார்த்தா நீ என்னெல்லாம் கேட்டிருக்கேன்னு எல்லாமே இருக்கும். அதான் நீ போன இடத்துல என்னெல்லாம் படிச்சு எல்லாமே இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அது ப்ரைவசி கன்சர்ன்டா அப்படின்னு சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் மைக் ஆன்லேயே தானே இருக்கும், எல்லா ஃபோன்லேயும் ஆன்லேயே தான் இருக்கும். எல்லா ஃபோன்லேயும் இதில் சொல்லி இங்கே வந்து கேட்குது அப்படின்றவன், அங்கே வந்து இரி அப்படின்னுவேன். எல்லாரும் எதையாவது கூப்பிட்டா எழுந்து தான் பார்க்குது. அப்புறம் என்னத்தை ஓஹோ இது மாற்று வார்த்தைகள் எதுக்குன்னா எல்லாருக்கும் அப்புறம் வேக் ஆகும் எதுக்கு. ஸோ நெட்ஒர்க் வைஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜென்ரலாக பிக்சல் நெட்ஒர்க் இஷ்யூ முன்னாடி சொல்லுவாங்க 6-7 அந்த சீரீஸ்லாம். நெட்ஒர்க் வைஸ் எந்த இஷ்யூவும் இல்லை. மேஜராக நான் ஈஸியும் செக் பண்ணணும், அது செக் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஆன் பார் வித் ஃபிசிக்கல் சிம் சொல்லிடலாம். சூப்பர் நைஸ் பக்கா. இது வந்து பிக்சல் மேலே இருக்கிற உன்னோட தாட்ஸ் இல்லையா? நானும் ஆக்சுவலாக அதான் யோசிச்சுட்டு இருந்தேன்டா. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீ வேற இது யூஸ் பண்ணிட்டு இருந்தல உன்னோட 15 அல்ட்ரா, அது எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. நான் பேட்டரி ட்ரைன் கொஞ்சம் அதிகமாக, அது இப்போது ரீசெண்ட் அப்டேட்க்கு அப்புறம் இது க்ளீன் ரீசெட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 3 டேஸாக. இப்போ பார்க்கணும் இப்போ எப்படி இருக்காண்ணா. இப்போ பரவாயில்லையா ஓரளவுக்கு? முன்னாடியோட பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகுது. இனிமேல் நான் எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் தான் சிங்க் பண்ணியிருக்கேன், 2 அக்கௌண்ட் இருக்கேன். ஸோ இன்னொன்று சிங்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இன்னும் லாகின் பண்ணல. அவனை லாகின் பண்ணால் அவ்வளோ தெரியும்.
அதாவது ஒரு டேஞ்சரை இன்வைட் பண்ணியிருக்கான், அந்த இன்வைட் பண்ண டேஞ்சர் இன்னும் ஆக்டிவ் ஆகலை. அந்த இன்ஸ்டா லைட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரௌசரில் போட்டு அதுக்கு நம்ம புக் மார்க் மாதிரி பண்ணுவோம்ல, அதை ஷார்ட்கட்டில் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. ப்ரௌசர் என்ன பிரச்சனைனா இந்த அளவுக்கு ஃப்ளூயிடிட்டி இல்லை, அது இருக்காது தெரியும், ரொம்ப ஸ்டட்டராக இருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணாலே ஸ்டட்டர் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு பார்க்குறாங்க நிறைய பேர். இது வந்து டார்ச்சர் பண்ணுது இந்த ஆப், பேக்ரவுண்டில் ரன் ஆகி என்ன சாகடிக்குது அப்படின்னு. அதுக்கு எல்லாமே கேட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து சரி எடுக்குது, நடுவில் அவனை ஒரு தொகை எதையா போட்டு அடிச்சு ஐயோ அது பெரிய டார்ச்சருங்க. எல்லாருக்குமே கம்ஃபர்ட் இருக்கான்னு கேட்டால் டைம் வேஸ்ட் ஆகிறது தான் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது, அது சொல்லணும்னு நினச்சோம். ஓகே, அப்புறம் வேறு அந்த பேப்பரில் நிறைய எழுதிருப்பியே. அடுத்து ஐஎம் சைடு போகிறோம். அங்கேருந்து ஐஎம் சைடு இசைக்கு போகிறோம். இசைக்கு வாங்க, இசைக்கு போவோம். புதுசாக ஒரு சாமான் வாங்கியிருக்கேன். கேபிள் மட்டும் ஆடியோ கலரோடது. ஓ 4.4 mm. ஓகே, 16 கோர் கேபிள். கேபிளே பயங்கரமாக இருக்குடா. இதுவும் வாங்கியிருக்கேன். 4.4 அடாப்டர் இல்லைல்ல. ஆமாம் கிட்ட அது. ஸோ நீ அப்போது பேலன்ஸ்டுக்குள்ளே போயிட்டேன். செக் பண்ண பேலன்ஸ்டுக்கும் 3.5 mmக்கும் வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டால் ஆக்சுவலாக உண்டு. பட் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குன்னு அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆடியோ சோர்ஸ் டிவைஸும் அதை ப்ளே பண்ணக்கூடிய டிவைஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து 4.4 mmோட அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரினா, இப்போ வந்து நான் ஒரு செட் வச்சுருக்கேன், டிஜே செட் மாதிரி. ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா எங்கெங்கெல்லாமோ இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது வழியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனக்கு வந்து அந்த லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். லெஃப்ட் ரைட் சேனல் தனித்தனியாக நான் அப்படின்னு சும்மா படித்து பார்த்து எப்படி வேலை செய்யணும். லெஃப்ட் ரைட்டு தனித்தனியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். அப்புறம் அது ஓவர்லேப் பண்ணிவிட்டு நாய்ஸ் கேன்சல் பண்ணணும். பேசிக்காக நான் அந்த மாதிரி தான் ஏதோ படித்தேன். ஸோ அதனால் இதில் வந்து லாஸ் இருக்காது, பொதுவாக கம்மியாக டேட்டா லாஸ் வந்து 3.5 கம்மியாக இருக்கும் அதில். சரி, நீ வந்து மொத்தம் சூப்பர் மிக்ஸ் 4ல் இதை போட்டு வச்சிட்டேன். கேபிள் பயங்கரமாக இருக்கே குவாலிட்டி. ஆமாம். எவ்வளோ இந்த கேபிள்? 900. 900க்கு எப்படி அப்படி கேபிள்? ஆடியோ கலர்லேருந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இதுவும் டேக்கும் 900 தான். ஓகே, ஏன் கேட்குறேன்னா DDI5 கேபிள் வந்து முரட்டுத்தனமாக இருக்கும்ண்ணா. அது டேக் ப்ளஸ் இது வந்து டேக் தனியாக, கேபிள் தனியாக ஒரு 900. பழைய சாங்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அமைதியாக நம்ம வீடியோ பண்ணுறோன்றதையும் மறந்து நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படிதான் இருக்கு பாட்காஸ்ட். நான் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு. நீ பேசுறதும் கேட்காது, உனக்கே தெரியும். ஒரு சில மெலோடி சாங்ஸில் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் தான் சும்மா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, எனக்கு ரீசெண்டாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இப்போ வர சாங்ஸ்லலாம், அதாவது நம்ம இப்போ ஒன்று கொடுக்குறோம் ஒருத்தருக்கு அப்படின்னா, இப்போ ஸ்வீட்டே எடுத்துக்கடா, நான் வந்து 10 பொருள் கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்கு. அதில் ஒரு நடுவில் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன், ரெண்டாவது ஒன்று கொடுக்குறேன், நாலாவது ஒன்று கொடுக்குறேன், அஞ்சாவது ஒன்று, அப்படி போகிறேன்ல. அந்த போகும்போது ஒரு இடத்துல மட்டும் ஸ்வீட்டோட அந்த ஒரு பீக்கை கொடுக்குறேன். அப்போ அவருக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சரியா? திரும்பியும் நான் வந்து வேற ஒரு சில அந்த ஸ்வீட்னஸ் கம்மியாகி சோறு அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறேன். அப்போ தான் வந்து அவருக்கு அந்த 5ஆவதாக ஒன்று கொடுத்தீங்களே பயங்கர ஸ்வீட்டாக இருந்ததுங்க அப்படின்னு தோணும். இப்போ என்னடானா, எந்த பாட்டை கேட்டாலும் பேஸ் தான் போட்டு டமால் டிமில் அடிச்சிட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபீல், அதாவது ஒரு மைல்டாக, பேஸே மைல்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. டம்மு 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 டம்முன்னு போட்டு அடிக்கிறானுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இது வந்து ஒரு மெலோடி சாங் தான். இப்போ நீ இதை கேட்கும்போது, இந்த சாங் நீ கேட்கும்போது, ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் காலேஜ் அந்த டைம்லலாம் கேட்ட பாட்டுன்னு வச்சுக்கேன். சரியா? அந்த டைமில் கேட்டுட்டு இருந்த சாங் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஃபுல்லாக இருக்கே. இதுவா ஃபுல்லு? நீ கேட்டுப்பாரு. அதனால தான் நீ இன்னைக்கு ட்ரெண்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டால் இப்படி தான் இருக்கும். பழைய சாங்லாம் அந்த அளவுக்குலாம் லோடாக இருக்காது. ஒரு அப்படியே இனிமையான பேஸுங்க, அதோட டம் டம். அதாவது நான் அந்தளவுக்கு டீப் பேஸ் வேணான்னு நான் சொல்ல வரல. ஓகே தான், எந்த பாட்டை பார்த்தாலும், எந்த சீனை பார்த்தாலும், எந்த பிஜிஎம்மை கேட்டாலும் வெறும் பேஸாகவே இருந்தால் நம்ம எங்கே போகிறது? ஸோ இதுதான் ஃபேக்ட். இதை தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். இரிட்டேட் ஆகுது கேட்குறதுக்கு. ஓகே, இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் போயிட்டு நம்ம மெலோடியை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, சரியா? பட்டு
சும்மா நான் வெளில சைக்கிளிங் போகிறேன் இல்லாட்டி எங்கேயா வாக்கிங் போகிறேன் அப்படின்னும் போது எப்போ பாரு எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்கான சாங் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் யுனிக்காகவும் அந்த மாதிரியும் கூட நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. சொல்லு, உனக்கு அந்த வித்தியாசம் புரியுதா நான் சொன்னது? புரியுது. இது இப்போ ஒன்று இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சாங் இந்த வால்யூமில் கேட்க முடியாது, காது போயிடும் ஒன்று. எக்ஸாக்ட்லி. இன்னொன்று மாதிரி மெலடியாக சாஃப்டாக தூங்குறதுக்கு முன்னாடி கேட்குற பாட்டு மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா அந்த சில்ஸும் நல்லா கேட்குது எனக்கு. as well as இந்த ட்ரம்ஸும் ஓவர் அடிக்காமல் அது பாட்டு பேக்ரவுண்டில் போகுது. அது ஃபோர் கிரவுண்டில் எதுவுமே இல்லை, ஃபோர் கிரவுண்டில் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஏன்னே எனக்கு தெரியல, வாய்ஸ் தான் இப்போ பேக்ரவுண்டில் இருக்குது. ரொம்ப போட்டு அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஐஎம்க்கு இந்த கேபிள் வாங்கியிருக்கேன். அதாவது நம்ம சூப்பர் மிக்ஸ் 4க்கு இவன் வந்து இது ஆக்சுவலாக சில்வர் பிளேட்டட் கேபிள்ஸா? ஓகே, ஆனால் சில்வர் பிளேட்டட் கேபிள்ஸ் எப்படி அவன் இந்த ப்ரைஸ் கொடுத்தான் எனக்கு அது இன்னும் புரியல. 800க்கு எப்படி கொடுத்தான்? 9 சம்திங். சரி, 1000 ருபீஸ்னே வச்சுக்க. எப்படி கொடுத்தான்? ஏன் கேட்குறேன்னா நிறைய பேர் வந்து 2500 ரூபாய்க்கு ஐஎம் கொடுக்குறாங்க, ஆனால் கருப்பு கலரில் ஒரு பித்த கேபிள் கொடுக்குறாங்க. கேஜி அவன் கொடுக்குறான்ல, அது மாதிரி அந்த கேபிள் மாதிரி இருக்கும் போல. இது காப்பர் என்ன போட்டிருந்தானா, காப்பர் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் கோட்டிங் கொடுப்பாங்க. இல்லை, அதுவே சூப்பர் தான். நார்மலாக காப்பர் கேபிளே நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேலே சில்வர் கோட்டிங் கொடுக்கறது ஓகே தான். ஏன்னா காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். கரெக்ட் தான். சரியா, அதனால எனக்கு அது ஓகே தான். ஆனால் கேள்வி என்னன்னா, எப்படி 1000 ரூபாய்க்குள்ளார இப்படி ஒரு கேபிள் கொடுத்த? அதான் இப்போ கொஸ்டின். பரவாயில்ல, டேங்கிளாக வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஸோ இது பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வாங்கிக்கிட்டோம் தேவைன்னா. இதுதான் ஆடியோ கோலாரில் 16 கோர் 4.4 mm ஐஎம் கேபிள். ஆடியோ கலரில் 16 கோர் 8 இருக்கு, 12, 16 3 இருக்கு. அதெல்லாம் என்ன ரேட்டு? எல்லாமே ஒரே ரேட்டு தானா, வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இல்லை ரேட்டிங்கில், எல்லாம் ஒரே ரேட்டு தான். அப்புறம் எதுக்கு 16? அதுக்கப்புறம் எதுக்கு 8? அதுக்கு அதுலேருந்து லென்த் டிஃப்ரென்ஸ் வருது. 1.2 மீட்டர்ஸ் 1.8 மீட்டர்ஸ்லாம் இருக்குது. இது 1.2 யூஸ்வல் லென்த்து. சில பேருக்கு கொஞ்சம் லெந்தியாக கேபிள் வேணும் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுன்னு 1.8 கொடுத்துருக்காங்க. சரி, இது ஸ்டாக்கோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. சரி, ஸ்டாக் கேபிளே ஆக்சுவலாக நல்ல சூப்பர் மிக்ஸ் 4ஓட வர கேபிள் பயங்கரம். அதுவே சில்வர் கோட்டட் தான். அதனால தான் கேட்டேன். இல்லை, 4.4 போகலாம் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு வாங்கினேன். ஏன்னா நான் எனக்கு வந்து ஆக்சுவலாக 2.2 தேவை. 2.5 mm தேவை. 2.5 mm வந்து என் பழைய எக்ஸ்பிரஸ் மியூசிக்லாம் 2.5 mm தான். ஸோ அதில் போட்டு கேட்கறதுக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ கலரில் இருக்கும் 2.5 இருக்கும். 2.5 இருந்ததுன்னா எடுத்து போட்டால் இப்போ பழைய எக்ஸ்பிரஸ் மியூசிக் ஃபோன்ஸில் இப்போ கூட நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். 5700 ஒரு ஃபோனு, அது வந்து 2.5 தான். 5300 ஸ்லைடர் எக்ஸ்பிரஸ் மியூசிக் 2.5 தான். ஸோ அதிலலாம் வந்து மியூசிக் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் ஹெட்ஃபோன்ஸை வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான பழைய ரெட்ரோ ஃபோன்ஸில் கேட்டோம்னா வால்யூம் லிமிட்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு, அதாவது அதில் வந்து நல்லாவே ஆம்பிளிஃபை பண்ணும் பழைய ஃபோன்ஸ்லாம். ஸோ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கியூரியாசிட்டி தான், டெஸ்ட் பண்ணி நல்லா இருந்ததுன்னா மேசிவாக இருக்கு. மெயின் என்ஜாய் தான் வரும். உண்மைதான். அடுத்த டாபிக்கு கமெண்ட்ஸில் சிலது படித்தேன். எடு பேசிக்காக இல்லை அதை எழுதி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். அங்கே என்னென்னா ஒரு பேசிக் ஃபோன் கூட ஐஎம்மோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நிறையா பேர். நம்ம செக் பண்ணது எல்லாமே ஃப்ளாக்ஷிப் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ மிட் ரேஞ்ச் என்ட்ரி லெவல் ஃபோன் ஏதாவது இருந்ததுன்னா ஒன்றில் ப்ரோ, பேசிக் ஃபோனாக இருந்தாலும் சரி ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நல்ல டேக் இருந்ததுன்னா டேக் தான் வேலையை பார்க்க போகுது. கரெக்ட் தான். ஸோ அதனால் அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. டேரெக்டாகவே ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த பேசிக் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸில் வந்து டிஃபால்ட்டாகவே குவால்காமோட அந்த 24 பிட் டேக் மாதிரி கூட இருக்காது. இப்போ குவால்காம், இப்போ டிமென்சிட்டியும் குவால்காமும் பார்க்கும்போது, அதாவது ஸ்னாப்ட்ராகன் SoCயும் டிமென்சிட்டியும் பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் தோணும் அப்படின்னா, இந்த ஆடியோ ரிலேட்டடாக உள்ள ப்ளூடூத் லெவல்லையும் சரி, ஆடியோ ரிலேட்டடாக உள்ள ஹார்ட்வேர் லெவல்லையும் சரி, ஸ்னாப்ட்ராகனுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கிறத நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் நம்ம அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ரூபா ஃபோனால் வந்து 1 லட்ச ரூபா ஃபோனில் இருக்கிற மாதிரியே ஆடியோ கொடுக்க முடிஞ்சதுன்னா அப்புறம் அதுக்கு மரியாதை போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாகவே கொஞ்சம் பெட்டரான சிப்பு அந்த டேக் கான்செப்டில் எல்லாமே வந்து டாப் டியருக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, டைப் சியோட ரோல் என்ன இந்த இடத்துல அப்படின்னா, அது USB 2 இருக்கட்டும் இல்லை 3 இருக்கட்டும் ஏதோ ஒன்று. பட் இப்போ அது வந்து என்ன பண்ண பவர் கொடுக்க போகுது. பவர் யாருக்கு கொடுக்குது அப்படின்னா, அந்த டைப் சி டேக்குக்கு கொடுக்குது. டைப் சி டேக் அதை வாங்கி உள்ளே இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி இது வந்து என்ன பண்ணோன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுங்களோட ரோலே வந்து லோ குவாலிட்டி ஆடியோ இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அப்ஸ்கேல் பண்ணுறது, அப்புறம் வால்யூம் லெவல்ஸை மேனேஜ் பண்ணுறது. சில சமயங்களில் சில ஆடியோ ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப கம்மி வால்யூமில் கூட இருக்கும். ஆனால் டேக் அழகாக உட்காந்து அதை புஷ் பண்ணி விடும். புஷ் பண்ணி விடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல டேக் இருக்குது அப்படின்னா 10,000 ஃபோன்லேயும் கூட நல்ல டேக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து இந்த ஆடியோ குரோட ஸ்பார்க் நல்லா இருக்கு. ஸ்பார்க் வந்து 2000 rupees கிட்ட வருது. 930 970 தான். ஓகே 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 1000 ரூபாய் பிரைஸ். ஆமாம் இவரு கௌதம் ரோவா தான் வச்சிருக்காருல்ல, அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், இந்த இடத்துல சிப்பு தெரியுற மாதிரி இருக்கும். அதேதான், அது 3.5ல நான் வச்சிருக்கேன். அதுலேயே அப்போ ஆடியோ கலர்ல இன்னொன்று இருக்கு, அது வந்து 700 ஏதோ ஒன்று நினைக்கிறேன். ஆமா, அது என்ட்ரி லெவல் டேக் மாதிரி இருக்கும். வைட் ரேஞ்சில் வச்சிருக்கான் சிப் உள்ள. மெயினாக நம்ம டேக் வாங்கும்போது என்னெல்லாம் பார்த்தேன்னா, இத்தனைவும் இம்பிடன்ஸ் இருக்கு என்னோட இயர்ஃபோனு, அதுக்கு எவ்வளோ மில்லிவாட் பவர் புஷ் பண்ணணும்னு பார்க்கணும், அவ்வளோதான். அப்புறமா சிப்பும் டேக் சிப் தனியாக இருக்கும், ஆம்ப் சிப் தனியாக இருக்கும். ரெண்டும் இதை ட்ரை பண்ண முடியுமா, அவ்வளோதான், வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். ஸோ இது பார்த்துட்டு ஆனால் இப்போ ஜோக்கு என்னென்னா 10,000 ரூபா கரண்ட் ஜென் ஃபோன் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குமே தவிர 10,000 ரூபாய்க்கு 10 வருஷம் முன்னாடி உள்ளது 6 வருஷம் முன்னாடி உள்ளது யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த எல்ஜி எப்படா இருக்கு? எல்ஜி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று பேட்டரி லைட்டாக இப்போ உப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஆல்ரெடி உப்பிதான் இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. அதனால தான் அது அந்த ரேட்டுக்கே கிடச்சிது. கரெக்டாக தான். எனக்கு 3.5ல ஆடியோ கேட்க நல்லா இருக்கு. லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கா ஃபீல் இருக்கு. எல்ஜி எப்பயுமே லவுட்னஸ் கம்மி தான்டா. இதுலேயே பார்த்தோன்னா குவாட் எனேபிள் ஆகியும் இருக்கிற சீரீஸ்லாம் உண்டு. அதில் போனாலும் கூட எல்ஜி வால்யூம் ரொம்பலாம் தேவலாம், நமக்கு தேவையான வால்யூம் இருக்கு. அது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து அவனோட எய்ம். அதுலேயே உள்ளே போனால் அந்த நீ பார்த்துருப்ப எப்படியும் அந்த டிடிஎஸ் ஆன் ஆஃப், ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு, அதெல்லாம் கிரேசி, ஜாலியாக இருந்துச்சு, அப்படி பார்த்தேன். ஸோ லோ பட்ஜெட் ஃபோன்லேயுமே ஆடியோ நல்லா தான் ப்ரோ இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் இது மாதிரி எதாவது தேவைப்படும் எக்ஸ்ட்ரா நல்லா ஒரு டேக் இருந்ததுன்னா லோ பட்ஜெட் ஃபோன்லேயும் நல்ல ஆடியோ கேட்கலாம். அடுத்து சும்மா செக் பண்ணி பார்த்தேன், ஐஎம் சும்மா சஜஷன் மாதிரி அது உங்கள்கிட்ட இருந்து கேட்கலாம் அப்படின்ட்டு. இல்லை 2 to 5K நான் பார்த்த வரைக்கும் நம்ம கூப்பனை போட்டால் கேபிஆர் வருதாமே. கேபிஆர் தான் நான் கேட்டதில்லை, எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அது வந்துடும், அது இந்த திங்கக்கிழமை வந்துடும். ஆமாம், அது வந்து கொஞ்சம் நீ சூப்பர் மிக்ஸ் 5 கேட்டல, அதில் வந்து போன் கண்டக்ஷன் எப்படி இருந்தது ஃபீல் பண்ண முடியுதுனால அதை விட நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகே, கேபிஆர் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே பண்ணியிருப்பாங்க. எத்தனை டிரைவர்? 3 டிரைவரா? அதில் வந்து அது அந்த போன் கண்டக்ஷன் டிரைவர் தான் பட்டைய கலப்போம். 5Kக்கு அது அப்போ ஒருத்தா இருக்கும். இதில் கேஜியில் இப்போ ஏதோ 5Kக்கு 6 டிரைவர் வச்சு ஒரு இயர்ஃபோன் வருது ஏஎம், ஒரு சைடுக்கு 6 டிரைவர் பேர் இருக்கலாம், எனக்கு தெரியல. 12 இது ZS and 12 இப்போ என்ன மேட்டர்னா கண்டமேனிக்கு வருதா, அது எதுன்னு தெரிய மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி, முன்னெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது, ஃபோன்ஸ் மாதிரி ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து ரொம்ப கிரேசியாக வருது, ரொம்ப அதிகமாக வருது. இப்போ ஐஎம்ஸ் திடீர்னு பார்த்தா சில்வர் கலருன்றது ஒரு எடிஷனாக வருது, கிரீன் கலருங்கிறது ஒரு எடிஷனாக வருது. அப்போ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. நான் வேற ஒரு மாடல் நினச்சி அதை பற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், பார்த்தா அது பழைய மாடலே என்ரிச் ஆகி வருது, அவ்வளோதான். ஆனால் 6 டிரைவர் கிரேசி. ஆனால் மெட்டல் ஹவுசிங், அது ஃபுல்லாக மெட்டல். ஆனால் மெட்டல் ஹவுசிங்கு 6 டிரைவர் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கேசி என்ன பொதுவாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் பட்ஸ் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்கன்னாலும் கேபிள் கேவலமாக கொடுப்போம். நம்ம கேபிள் மாற்றினா நல்லாயிருக்கும் ரிசல்ட். ஆனால் கேஜி வந்து அந்த ஸ்டாக் கேபிள் மாதிரி இருக்குது, இந்த கேபிளில் அதுக்கு செட் ஆகாது. இது ஏதோ அந்த பின் டைப் வித்தியாசமாக இருக்குது, 2 பின்னு. அது 2 பின்னு, இதான் 2 பின்னு. அவன் தானே QCM ஏதோ வேறு ஏதோ அந்த பட்ஜெட் கேஜி ஃபுல்லாகவே வேறு கேபிள். ஸோ இது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இதுவும் டிடி ஹைஃபை அதுவும் செட் ஆகாது கேஜி இயர்ஃபோன்ஸில். அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடிதான். அக்செப்டட், கோட் வேர்ட் அக்செப்டட் மாதிரி தான். அவனே கொஞ்சம் ஹையர் கேபிள் கொடுத்தா பரவாயில்ல, அது இருக்கு தெரியல, செக் பண்ண நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ அப்புறம் வேறு என்ன, பிளிப் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஆப்பு எதுடா? பிளிப் ஆப் சொன்னேன்ல, சஜஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ்லாம். இல்லைடா, நானும் எதுவும் ட்ரை பண்ணலடா. அது ஒரு ஆப் சஜஷனாக இந்த பாட்காஸ்ட்டில் இருந்து எல்லாரும் கொடுக்குறேன். பிளிப் BLIP அது மாதிரி பர்பிள் கலரில் வரும். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்டட். ஸோ இது பிளிப்பு பேசிக்காக இதோட அட்வான்டேஜ் என்னென்னா மேக்கு, விண்டோஸ், லினக்ஸ், ஐஃபோன், ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்கும் யாருக்குனாலும் அனுப்பலாம். இன்னொன்று என்னென்னா நியர்பையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மெயில் ஐடி தெரிஞ்சுன்னா நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணால் அவங்க ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டால் மெயில் ஐடி வழியாக அமைச்சிக்கலாம். ஒய்ஃபைல என்ன டேட்டா ரேட் இருக்கோ அந்த டேட்டா ரேட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் ஒரு 1 GB ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். 150 MBps நெட்வொர்க் கனெக்ட் இருந்துச்சு, 150 MBps டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சூப்பர். ஸோ இது வேணால்
ஆனால் எவ்வளோ ரிலேபிளாக இருக்குது? இப்போ நான் 2 தடவை அனுப்புகிறேன் 3 தடவை அனுப்புகிறேன்னா அந்த 3 தடவை கரெக்டாக போயிடுதா இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணி? நான் வரைக்கும் ஒரு 8 GB வரைக்கும் ஃபைல் 2 பண்ணி பார்த்தேன், எதுவும் ஸ்டாப் ஆகலை அது வரைக்கும். அதே பெரிய ப்ளஸ் தான். நிறைய இது வந்து என்னன்னா அஃபிஷியல் டூலே இங்கே சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் வந்து இது பரவாயில்ல. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இடையில ஃபைல்ஸ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் சூப்பர் நல்ல ஒரு ஆப்பு. எமர்ஜென்சியில் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு யூடியூப் ஷார்ட் சஜஷனில் தான் வந்துச்சு. அப்படியா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ கிரியேட்டர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட இப்போ 1 GB பேஸ்க்கு நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா 1 GB பேஸில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம டேக் இருக்குல்ல, டேக் கனெக்ட் பண்ணுற சைஸுக்கு தான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், ப்ரைஸ் அதிகமாகும்ல எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். அதை சைஸ் சைஸ் மினிச்சரைஸ் பண்ண ப்ரைஸ் அதிகமாக கண்டிப்பாக ஆகும். அதான் 50,000 45,000லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. டிபியில் இருந்து தானே. ஆமாம், 2 TB 4 TB அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சைஸ் பென்ட்ரைவ் சைஸ் தான். ஆமாம், சாண்டிஸ்க்லேயே வந்துருச்சு டைப் சி 1 TB பென்ட்ரைவ். இது மெமரி ப்ரைஸ் எல்லாம் வந்து இவ்வளோ இதுவாக இருக்கும்போது தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசணுமான்ற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்க. அப்படி தானே போயிட்டு இருக்கு. கரெக்டு தான். அது பாட்டு ஏறிட்டே போகுது. அடுத்ததுடா அவ்வளோதான், மெயினாக இதெல்லாம் தான் கவர் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ப்ளூடூத் டேக் ஒன்று பட்ஜெட் 2K அந்த ப்ரைஸில் ஒன்று பார்த்தேன். இது ஃபியோவோடது. பிடி பெரும்பாலும் வந்து பட்ஜெட்டில் இல்லாட்டி எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் வரது வந்து ஃபியோவாக தான் இருக்குது. ஃபியோ தான். ஏன்னா 1900 1800 இருந்தது. 3.5 மட்டும் சப்போர்ட் பண்ணோம். எல்டாக் இருக்குது 1900. அப்புறம் அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று அந்த கூப்பன் இருந்துச்சு ஒரு 500க்கு. ஸோ அது போட்டுட்டு 1499. பரவாயில்ல. 1499க்கு 6. ஆனால் சிம்பிளாக இருக்குல்ல. இதில் வந்து டைப் சி டேக் பண்ண டைப் சியை வந்து யூஎஸ்பி டேக்காக பண்ணாது, வெறும் ப்ளூடூத் டேக் மட்டும்தான். ஸோ சார்ஜ் போட மட்டும்தான். ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் 7 to 8 hours வரும். ஓகே. ஆனால் இது எப்படி இருக்குது குவாலிட்டி? நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் ஆடியோ லிசன் பண்ணி பார்த்தியா? பண்ணி பார்த்தேன். யூஎஸ்பி டேக் அளவுக்கு எனக்கு தெரியுது. அது அளவுக்கு இருக்குது. எனக்கு ஸ்பார்க் அளவுக்கு லவுட்னஸ் as well as குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இருந்ததுன்னா இது பண்ண முடியுது. அதான் நிறைய பேர் இதுதான் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஏன்னா நான் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எப்போ பாரு பாக்கெட்லேருந்து ஃபோன்லேருந்து அந்த கேபிள் போகணும். இன்னொன்று அந்த போர்ட் டேமேஜ் ஆகும். அதுக்கு தான் இதில் மைக் ஒன்று இருக்குது. ஸோ இதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இதிலே பேசிட்டு. ஆனால் ஹெட்ஃபோனில் மைக் இருந்துச்சுன்னா அது டீஆக்டிவேட் ஆகிடும். இதில் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இது இந்த கிளிப் இருக்குது. ஸோ பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அது நிறைய பேர் பெல்ட்டில் மாட்டிப்பாங்க. அதுதான் ஐடி கார்டு மாட்டுவாங்களே அந்த மாதிரி மாட்டிட்டு. சூப்பர். ஸோ இப்போ இது வந்து ஆஃபில் இருக்குது இல்லையா? ஆஃபில் இருக்குது. அது மேலே இருக்கிற பட்டன் ஆன் பண்ணால் இது ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். அது ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். லைட்டு கலர் டிஃப்ரென்ஸ் வச்சு எல்இடி வந்து 3 times பிளிங்க் ஆனால் எல்டாக்கா, 2 times பிளிங்க் ஆனால் ஏசி ஆர்எஸ்பிசி. சமல்ல. ஸோ அதை வச்சு இப்போ நான் பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கேன். அப்போ ஆஃப் ஆகிடும் இல்லையா? ஆன் ஆகிடுது. இப்போ தான் ஆன் ஆகுது. பேரிங் போயிருக்கு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்பிள் லைட் எரியும். பர்பிள் லைட் வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். சரி, இதில் மியூசிக் குவாலிட்டி எப்படி இருந்தது நீ கேட்ட வரைக்கும்? அதான் இது எனக்கு ஒயர்ட் அளவுக்கு வருதுன்ற. ஸ்பார்க்கில் கேட்ட அந்த குவாலிட்டி ப்ளூடூத்தில் வருது. சூப்பர்ரா. ஸோ அப்படி பார்த்தா 1700 to 800க்கு செம்ம ஒர்த்து. நமக்கு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் இவ்வளோ நேரம் கேட்டாங்க இல்லையா பட்ஜெட் ஃபோனா இல்லாட்டி இதுவானே பட்ஜெட் ஆடியோ டேக், ஐ மீன் கேபிள் டேக் இது, வயர்லெஸ் டேக் இது. ஸோ சூப்பர், ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நைஸ். ஓகே, எவ்வளோ விஷயம் எழுதிட்டு வந்திருக்காங்க. எங்கால் செதுக்கியிருக்காங்க. எங்கால் பெரிய கவிஞராக வர வேண்டிய ஆள். கேமு சஜஷன் ஒன்று நீங்கள் சொல்லணும். நான் ஆப் சஜஷன் ஒன்று சொல்லிட்டேன். கேமுக்கு நீங்கள் ஒன்று சொல்லலாம். கேமுக்கு வந்து நான் இப்போ நிஜமாக நீ சொன்னி அந்த பாம்பர் ரைஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. iOSல நல்லா இருக்கு, ஆண்ட்ராய்ட்லையும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். பிட்வீன் பிளாட்ஃபார்ம் போக முடியாது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நான் அவங்க டெவலப்பர்கிட்ட கேட்டேன். தனித்தனியாக சேவ் பண்ணுற மாதிரி இதுலேயும் அப்படி தானே? சப்வே சஃபர்லையும் தனித்தனியாக. ஆமாடா, டெவலப்பர்கிட்ட கேட்டேன். கேட்டால் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். நான் எப்படி ஆண்ட்ராய்டில் விளையாடுவேன்னு கேட்டேன். இப்போதைக்கு இல்லை அப்படின்றான். அது சொல்லாமல் சொல்கிறான். ஆடாதீங்க அப்படின்னு சொல்லாமல் ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா இது இதுதான். ஆமாம். OnePlus Z2 ANC இவ்வளோ நல்லா இருக்குமா? இப்போ தான் தெரியும். யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். எது? OnePlus Z2 ANC நெக் பேண்டு பயங்கரமாக இருக்குமே. நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கு. வரும்போதே இந்த வேல்ஸ் காலேஜ் கிட்ட இதில் ரேப்பிடோ பைக்கில் தான் வந்தேன். எனக்கு பெருசாக எதுவும் கேட்கல. வின் நாய்ஸ் இல்லைங்க. Z2 ANC வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு நெக் பேண்டுங்க. அதில் வந்து பேஸும் டீப்பாக இருக்கும். ஓவரால் மியூசிக் குவாலிட்டி நமக்கு அந்த வீக் கர்வ் எல்லாமே நல்லா இருக்கும், ரிச்சாக இருக்கும். சொல்லப்போனால் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நம்ம ஆடியோ லிசன் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் வந்து ஓரளவுக்கு
நல்ல மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு நெக் பேண்டாக. அதனால தான் கொஞ்சம் வருத்தமாகவும் எனக்கு இருக்கும். ஏன்னா இவ்வளோ அழகாக எல்லாமே பண்ணி இது வந்து நல்லா பேர்ன் ஆகி நமக்கு ஏற்ற மாதிரி டியூன்லாம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 6-7 மாதம் இல்லாட்டி ஒரு வருஷத்துல செத்து போகும்போது கடுப்பாக இருக்குது. அந்த கேபிள் இருந்துரும், இருந்தோன்னா வீணாக போயிடும். எனக்கு டாப் நெக் பேண்ட்னா கெட்னியோட ஆப்டிக்ஸ், அதுதான் இன்னும் வச்சிருக்கேன். அது வந்து பயங்கரமானது. அதில் கெட்னியோலே வந்து என்ன பண்ண முடியும்னா கெட்னியோலே உள்ள போனால் பேஸ் மோட் இருக்கும். ஆமாம், அதுக்குள்ளே போனால் டபுள் ப்ரெஸ் பண்ணால் பேஸ் மோடு போயிடும். அது ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் பேஸாக இருக்கும். அந்த பேஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் நார்மல் மோட்லேயே அது கொடுக்குற பேஸ் எனக்கு கரெக்டாக இருந்தது. அந்த அதிகமான பேஸ் இருக்குல்ல, அது நான் தான் அந்த யூகே போட்டு உள்ளே போட்டு வச்சேன். ரொம்ப பேஸாக இருக்குது. ஐ மீன் இப்போ கேட்குற பாட்டுக்கும் ரொம்ப பேஸாக இருக்கா ஃபீல் இருக்குது. ஸோ அப்போல்லாம் இந்த அளவுக்குலாம் குத்தலை உண்மையை சொன்னால். அதனால் நீங்கள் வச்சுட்டீங்க. இப்போ இருக்கிற பாட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா அது இப்போ இருக்கிற பாட்டு தெரிஞ்சாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னோட லோக்கல் ஈக்குவலைசர் வச்சு தான். அது கெட்னி வச்சுருங்க. அது இத்தனைக்கும் குட்டி பட்ஸ் உண்மையை சொன்னால் காம்படிஷன்லேயே. மேஜராக நான் எப்போன்னா இப்போ வயர்டுக்கு மாறிட்டேன். தூங்கும்போது பாட்டு கேட்டுறேன், இல்லை பாட்காஸ்ட் கேட்டு தூங்குவேன். மற்ற இந்த ரியல்மி இல்லைனா ஒன் ப்ளஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கா, தலானியில் வச்சா காதுக்குள்ளே போது வலிக்குது. ஸோ அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ரைட்டு. ஸோ அதான், ஏன்னா நம்மள்கிட்ட வந்து 15 அல்ட்ரா இருக்குங்க, இது வந்து 17 அல்ட்ரா. ஸோ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது 17 அண்ட் 15 பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது? ஒரே ஹைட் இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி இது வித்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாதிரி இருக்குது. ஆமாம், கேமராவோட பம்ப்பு சின்னதாக இருக்குது வித் இது ஹைட்டும் குறைஞ்சிருச்சு. ஆனால் இது ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸான கேமரா பம்ப் இருக்குது. ஆமாம், அப்படியே பின்னாடி பேக் டோர்லேருந்து அப்படியே ரைஸ் ஆகும். இன்னொன்று இன்ஹேண்ட் ஃபீல்டு வந்து 15 அல்ட்ரா பிடிச்சிருக்கு, அந்த கர்வ்டு பேக்கு. இன்னொன்று அந்த மெட்டல் ப்ளஸ் லெதர் காம்போ. இன்னொன்று இப்போ தான் ரீசெட் பண்ணி இப்போ தான் வர வழியில் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தேன், அந்த பேட்டரி ட்ரெயின்கோசரம். விளையாண்டுட்டு இருக்கேன் சரிங்காலி. ஆமாம், எனக்கு இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கா ஃபீல் வருது. ஒரு வேளை டெம்பர்னாலையா இல்லைன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அது என்ன மேட்டர்னா நம்பர் ஆஃப் ஆப்ஸ், அதனால தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் போனேன். நோட்டிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது, எனக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை. இங்கே அதே மாதிரி இருக்குது. என்ன மேட்டர்னா ஒன்றில் மேட் இருக்குல்ல, அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தொட்டா நல்லா இருக்கு மேட்டு. நானோ டெக்ஸ்டர்டு அது 300 நானோ டெக்ஸ்டர்டு. ஸோ அதனால நல்லா இல்லை, ஆப்பே இல்லைல்ல, அதனால தான் தட்ட முடியல. இன்னொன்று நீங்கள் 5 ஆப்ஸ் இன்னொரு வச்சுருக்கீங்க. ஆமாம், 4. அது இங்கே மாற்றினா ஃப்ரண்ட் இன்ஹேண்ட் ஃபீல் வைஸ் அது கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஓ இதுவா? இது கையில் பிடிக்க நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் டாய்ஸ் ஃபீல் மாதிரி இருக்குது. ஐ மீன் ரெண்டுத்துக்கு கம்பேர் தான் பண்ணுறேன். இது கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல். ஃபுல்லாக எனக்கு இந்த கிளாஸ் பேக் வந்து எனக்கு ஏதோ மெட்டல் ஃபீல் வருது தொட்டா. ஓகே ஃப்ரேமு அதெல்லாம் கூட இது இந்த பிரஷ்டு மெட்டல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்னொன்று திக்னஸ் குறைச்சிருக்காங்க போல். இது மோர் ஆஃப் இது எந்தூசியாஸ்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. இது கன்சியூமர் மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இதில் அதே மாதிரி இது ஸ்க்ரீன் கார்டு டெம்பர் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஓட்டலாம் இனிமேல். ஃப்ளாட்டு டிஸ்பிளே அது ஒன்று இருக்குது. இது அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். ஸோ ஆமாம், அதெல்லாம் என்ன குயிக்காக இருந்ததில்ல. மற்றபடி வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீ பார்க்குறியா ரெண்டுமே சைட் பை சைடு வைக்கும்போது? ஸ்பீக்கர் எதாவது ப்ளே பண்ணு. இது இருக்கா யூடியூப் மியூசிக்கு? இருக்கும். அதில் மாடல்ஸ் போடு. இல்லை, சரி யூடியூப்லேயே போடு, நல்லா இருக்கு. இதில் அந்த 300-400 இல்லை போல. இதுலேயும் கிடையாது, ஃப்ளாக்ஷிப்பில் கிடையாது. என்ன இது? சரி இந்த ஸ்பீக்கரை ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இது ஒய்டாக ஃபீல் ஆகுது, ஒய்டாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் வால்யூம் குறைஞ்சாமல் இருக்குது, அது கொஞ்சம் நேரோவாக இருக்குது. இது கிளாரிட்டி அதிகமாக இருக்குது. உண்மை. அப்போ அந்த இதுக்கிட்ட போனால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அந்த 50 ஹையா? ஆமாம், 40s. அதான் கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியுது. பேஸ் வந்து இதில் அந்த கிளாரிட்டி டிஃப்ரென்ஸோட சேர்ந்து வரும்போது இல்லை பேஸ் வந்து அந்த
கும் கும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் ஆகுது. மற்றபடி லவுட்னஸ் அதில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 15 வந்து 17 அளவுக்கு லவுடாக இல்லை 15. அதனால் 15 அல்ட்ராவும் 17 அல்ட்ராவும் அப்படி இல்லை. 15 அல்ட்ராவும் 17 அல்ட்ராவும் மோரர்லெஸ் நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஃபீல் ஆகுது. ஆனால் 15க்கும் 17க்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க மேபி 17க்கு நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் ஸ்பீக்கரில். மேஜராக இந்த சின்ன ஃபோன் வாங்குறவங்க பாட்டு கேட்கறதுக்கு அது கம்ப்ளைண்ட்ஸ் அது வந்துருக்குமா இருக்கும் சவுண்டுக்கு. ஆமாம், இதில் போடுங்க கேட்போம். நல்லா இருக்கு. ஐ மீன் இந்த சின்ன ஃபோன் இருக்கு. அதான் குட்டி ஃபோனுக்கே கொஞ்சம் இருங்க. சரி, ஓகே. அதான் இந்த மாதிரி சில வித்தியாசம். மற்றபடி இதில் அதில் உனக்கு 4 கேமரா இருக்குல்ல பின்னாடி. ஆமாம், அது இது 3x ஒன்று வரும்ல. ஆமாம், இதில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் 3x இருக்கும், இல்லை 3. வேரியபிள். ஆமாம், அதில் 3x இருக்கும், 4.3 இருக்கும். இதில் 3.2 4.3ன்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில ட்ராவல் பண்ண விட்டாங்க. ஆமாம். ஸோ மற்றபடி இதில் வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும்டா. அந்த 4.3 இருக்கு இல்லையா, HP 9லேயே வந்து ஒரு மேஜிக் இருக்கா. 400 mm ஏதாவது போய் எதையாவது எடு, நீ எதையாவது எடு, அந்த போட் வாட்ச் எடு 400 mm. 400 mm. ஓ அதுலையா. ஆமாம், 17.2x தான் 400 mm. வித்தியாசத்தை பார்க்குறதுக்கு தான். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது எனக்கு. மீன் அந்த நாய்ஸ் கொஞ்சம் கலர் சேஞ்ச் மாதிரி இருக்குது. இந்த பிளாங்க் உட்டன் பிளாங்க்கு கலர் சயின்ஸ் மட்டும் இல்லைடா, ஆக்சுவலாக டிஸ்பிளேவே மாதிரி இருக்கும்ல. டிஸ்பிளே கலர் கேலிப்ரேஷன் எல்லாமே மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படி ஃபீல் ஆகுது எனக்கு. எங்கெல்லாம் ஃபீல் ஆச்சுன்னா போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ நான் அப்படி பிடிக்கிறேன்ல, இந்த இடத்த எடுப்போம், அது எவ்வளோ ஸ்டடியாக இருக்குது அப்படிங்கிறதுல கூட நான் வித்தியாசம் ஃபீல் பண்ணேன். ஓகே, எப்படி ஓஎஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆமாம், அந்த அல்காரிதமில் இங்கே பேர் அவ்வளோ நகர மாட்டேங்குது பேர். கரெக்ட். நான் இதை தான் வந்து எதில் பார்த்தேன்னா எனக்கு ஷாக்கே என்னென்னா 15ல் வந்து ஷாமி 15ல் வந்து ரைட்டாக நான் ஷேக் பண்ணால் ஷேக் ஆகுது. நான் அதெல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இது இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு மோர் தென் அப்படிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா அப்கிரேட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், இல்லாட்டி என்னத்துக்கு லான்ச் பண்ணணும் என்ன கேட்டால் நான் அதான் கேட்பேன். இங்கே லாக் ஆகுது இல்லை, இப்போ இந்த இடத்துல வந்து லாக் ஆகுதா, இங்கே வேறு தெரியுதா, கரெக்ட். நான் இப்படி ஆட்டுறேன்ல, ஆனால் அந்த இடத்துல டிலேல ஷேக் ஆகுதுன்றீங்க. லாக் அது அங்கேயே வந்து ஃபோக்கஸை லாக் பண்ண ட்ரை பண்ணுது. நான் இப்படி ஷேக் பண்ணேன்னா கிடுக்கிடுன்னு தெரியுதா. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வேறு ஆமாம், அதான் ஷேக் ஆகுது. ஃபோக்கஸ் அதில் இருக்குது. இங்கே ஒரு மைக்ரோ செகண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டு மறுபடியும் ஃபோக்கஸ் வருது. அதாவது கிம்பிள் மாதிரி வேலை செய்யுது. அப்படி ஆட்டினாலும் கூட அந்த ஹாலிலேண்டோட ரிசீவரையே அது பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வந்து 15ல் ரொம்ப அப்ரப்டாக இருந்தது. 15ல் வந்து அதை விட்டு கிளம்பி போயிடுது அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்களை பார்த்தேன். வருஷம் உட்காந்து இனிமேல் சாம்சங் ஃபோனையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்தோம்னா S25 அல்ட்ராக்கும் 26 அல்ட்ராக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆண்டனா கட் அவுட்டு கூட அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாரு. 1 2 மேலே 2 லெஃப்டில் 2 கீழே 2. 15ல் அதுலேயும் வித்தியாசம் பார்த்தேன். 15ல் வந்து லெஃப்ட்டில் 1 தான் இருந்தது, இங்கே மட்டும் இருந்தது, கீழே இல்லை. பட் 17ல் 2 இடத்துலையும் அதுலேயும் இருந்தது. இதில் பண்ணால ஓ அது யூனிபாடி மெட்டல்னால பண்ணிட்டான். ஐஃபோனில் இது சுற்றி கேமரா கட் அவுட் மீன்ஸ் ஆண்டனா கட் அவுட் இருந்துச்சு. நல்ல அதே மாதிரி பாட்டமில் கூட வைப்பானுங்க மெட்டல் ஃபோன்ஸ்லாம். ஆமாம், இருந்துச்சு. 8+ அந்த டைம்லாம் இருந்தது. இப்போ ஆண்டனா கட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பார்க்க முடியல. இது சுற்றி இருக்குது, அவ்வளோதான். சைலண்டாக நிறையா இருக்கிற டிசைனுக்குள்ளேயே எப்படி உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுன்னு பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெட் ரிங் பற்றி ஈவெண்ட்டில் சொன்னாங்க. அந்த ரெட் கேமரா சுற்றி இருக்க ரெட் ரிங் நல்லா இருக்குன்ட்டு. இதில் அந்த இது கொடுத்தாங்க. ஓ அது கிட்டோட கொடுத்துருப்பாங்கல்ல, எதிரான சுற்றுற மாதிரியா லென்ஸ் அடாப்டர். ஆமாம், ஃபில்டர் அடாப்டர். அது வந்து கிட் உள்ள இருக்கு. ஆனால் லோ லைட் சிச்சுவேஷனை வந்து வேணா டெஸ்ட் பண்ண முடியும். அதில் வந்து இருக்குது, இதில் இல்லை. ஸோ என்ன எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அது பார்க்க முடியும். லைட்ஸ் எதுவும் மெயினாக இருக்கும்போது பார்க்கலாம். இந்த ரூம்லேயே பார்க்கலாம். சுற்றி இந்த லைட் எரியுதுல மேலே, அதை வந்து 1xல நீ
இதில் வேறு ஃபோன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நான் எப்போ பாரு மைனஸ் எக்ஸ்போஷர் வச்சு எடுத்து தொலைய வேண்டியதாக இருந்தது. இப்போ நான் திரும்ப 0 ஆக்கிட்டேன். -1 0ல் 1 மைனஸ்லாம் எடுக்கலடா. 3த்தில் எடுத்திருக்கேன். இது -1 இது 0. இந்த பார்ட்டு அடுத்து ஃபேனெல்லாம் எடுக்க முடியாதுடா. நீ வேற சும்மா அதுக்கெலாம் வந்து இது வேணும். கான்ட்ராஸ்டாக மாறி இருக்கு இமேஜ் எனக்கு தெரிஞ்சு. இந்த நல்லா தெரியுது இந்த லைட். இப்போ பாருங்கள் ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து 1/100. அது நான் ஆன் பண்ணல அந்த மோடை. சும்மா ஏதாவது பேசிக்காக ஒன்று எனேபிள் பண்ணு, அதுலேயே தெரிஞ்சிடும் உனக்கு ஷட்டர் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு. நான் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. 1/133 சூப்பரில். 1/133லாம் சாதாரண விஷயமா? பழைய ஃபோன்ஸ்லாம் திணறும்டா. இப்போ இதில் நான் மைனஸ் வச்சுருக்கேன். நான் மைனஸ் வைக்காமல் இப்படி போனேன்னா 1/100. இன்னும் இந்த நீ சொன்ன மாதிரி அந்த லைட்டில் தான் வித்தியாசம் தெரியுது. இதில் தெரியுது பாரு. சன்னுக்குலாம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கேமரா இதில் ஏதாவது ஃபீச்சர் அடிஷன் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் எடுத்ததுமே லைவ் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. மோர் எஃபெக்ட்ஸ் போனால் ரெட் கார்பெட்டு, போர்ட்ரைட்டு, மூவி மோடு. அது நீங்கள் சொல்கிறது ஒரிஜினல் ஃபிலிமு, லைக்கா, விபிட் இதெல்லாம் இருக்குது. அதுவே ப்ரீசெட் மாதிரி ஒர்க் பண்ணுதுடா. ஓ ஓகே. உங்களுக்கு எங்கேருந்து எங்கே ஜூம் போகணுன்னு நம்ம வந்து இப்போ இங்கே வச்சுட்டு இது எவ்வளோ நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னு வையேன். இது புது மோடு 12x 3.2xலேருந்து 12.9x வரைக்கும் போனோம். அது எவ்வளோ நேரத்தில் போனோன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்ல. என்ன பண்ணுது அது? ஜூம் அவுட் பண்ணுது. 2 வாட்டி எடுக்குது, ஆனால் ஒரு வாட்டி தான் வருது. சரி, ஏதோ 4Kல இதெல்லாம் வந்து அந்த சோனியில் உண்டு. ஸோ லைவ் சினிமாட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குடா. அப்புறம் ப்ரோ மோட் இருக்குது. ப்ரோ இருக்குது. அப்புறம் வீடியோ மோடு. வீடியோ மோடில் இது இருக்குது. சீனுன்னு வீடியோ தட்டு. அது இல்லைடா, வீடியோ தான். வீடியோ தட்டுனா இங்கே பாரு, இதெல்லாம் அடிஷன் போல. வீடியோ தட்டுனா லோஃபிக்னு ஒன்று இருக்குது. திரும்ப வீடியோ லோஃபிக்கு, ஷில் அவுட்டு, ஸ்டேஜு, ஃபயர் ஒர்க்ஸு, ஃப்ளேம். இந்த இது தட்டுங்க. இது ஃபில்டர்ஸ் எப்பயும் மாதிரி தான். அப்போது அவ்வளோதான் இருக்குது. சரியா? ஃபில்டர்ஸ், பியூட்டிஃபை 2 தான் இருக்குது. ஃபோட்டோலையும் சீன் உண்டு. ஃபோட்டோலையும் ஒன்றும் கிடையாது. ஃபோட்டோவில் தட்டினாலும் உனக்கு வந்து ஷில் அவுட்டு, சூப்பர் மேக்ரோ, ஸ்டேஜு, ஃபயர் ஒர்க்கு, ஃப்ளேம். இல்லை அவ்வளோதான், இது ஒன்று தான் இருக்குது. சரியா? போர்ட்ரைட்டில் அதெல்லாம் கிடையாது. போர்ட்ரைட் நார்மல் மாஸ்டர் போர்ட்ரைட்டு, லைக்கா போர்ட்ரைட்டு. சரியா? அப்புறம் டாக்குமெண்ட்ஸு 200 MB. அது நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்களா? 200 MB இல்லை டிஃபால்ட்டில் தான் இருக்குது. அல்ட்ரா ஹெச்டின்னு வரும், அதில் 200 MB வரும். ஆமாம். அப்புறம் இங்கே பாரு, இவ்வளோதான் எக்ஸ்ட்ரா. ஃபாஸ்ட் ஷாட்டு, ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, மூவிஸு, லாங் எக்ஸ்போஷர், பேனோரமா. டுவல் வீடியோ வேறு எதுவும் இல்லையே இதில். டுவல் வீடியோலாம் இல்லையே. சூப்பர் மூன் டுவல் வீடியோ. சூப்பர் மூணுங்கிறது இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஜூம் பண்ணால் அதுவே சூப்பர் மூணுக்கு போயிடுது. அது ஓகே. ஆனால் டுவல் வீடியோ இல்லையே இதில். பொறிவிட்டாங்க சித்தப்பு அப்படின்னு அந்த மாதிரி தான். இல்லையே அது இல்லை. அடுத்து வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். சூப்பர் மூணு, டுவல் வீடியோ, மூவின்னு ஒன்று இருக்குது பாரு. மூவி தான் எனக்கு தெரிஞ்சு. இது அதான் லைவ் இது. ஆனால் முன்னே மூவி மோட் வந்து எப்படி இருந்ததுன்னா 21:9 வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அது எதுக்கு இருக்குன்னே தெரியாத மாதிரி பாவம் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஃபுல் டிஸ்பிளே கெடுக்குது போல். 20 ரெகுலர் வைடு பிளர். இதுதான் இது போர்ட்ரேட் வீடியோ. 4K 8K 4Kல 120 FPS. அது உனக்கு ஆல்ரெடி இருக்கும். கரெக்டா? இருக்கு 8K 30, 4K 120. சரியா? அப்புறம் டால்பி விஷன் HDR. அது வந்து 4K 60 வரைக்கும் எடுக்கலாம். 4K 60ல் HDR. நீ செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ண. இதுலேயேடா, இதுலேயே போயிட்டு கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸ் போயிட்டு வீடியோ போனோன்னா டால்பி விஷன் இருக்கும் எனேபிள்டு.
இப்போ எனேபிள் ஆகிடுச்சின்னு சொல்லி சைடில் இருக்கு பாருங்க. ஓகே. இங்கே சரியா? இப்போ இதில் என்னென்னா டால்பி ஓ விஷன் HDR அங்கே வந்து இதில் இருக்கு இங்கே இதை தான் சொன்னேன். இப்போ இங்கே பாறேன், இதில் டால்பி விஷன் எனேபிள் பண்ணிட்டேன். உனக்கும் ஆப் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே 4K 60 ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். அதில் 4K 60 ஃப்ரண்ட் வர முடியாது இல்லையா? 4K 60 இருக்கு, ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர முடியல. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் வரும் போல். 30 இல்லை, ஸ்விட்ச் இல்லை போல் டால்பி விஷன் எடுத்தா. அதான் அடுத்த கேமரா ஆப் அப்டேட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது அப்டேட்டோ வந்தால் வரும் போல். நைஸ். ஓகே, வேறு அப்டேட் வந்தால் மற்றபடி ஓகே. கண்டென்ட் கன்சம்ஷனுக்கு எப்படி இருக்குது? ஸ்க்ரீன் குவாலிட்டி கண்டென்ட் கன்சம்ஷனுக்கு அது ஓகேடா. எனக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனை இல்லாததும் தெரில. பட் ரொம்ப நாளைக்கு ஒரு ப்ரைமரி டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணால் மற்றெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா இப்போ உடனே நம்ம சொல்லிட முடியாதுல்ல. ரொம்ப நாளுக்கு வந்து மற்ற ஃபோன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். ஃபார் நோ இஷ்யூஸ். பட் அது குவாட் ஹெச்டிங்கிற அட்வான்டேஜ் அதை என்ஜாய் பண்ணோம். கரெக்ட் தான். இதில் வந்து 1.5K பேனல் அப்படிங்கிறது ஃபுல் ஹெச்டிக்கு வந்துட்டேன். பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது இப்போ. புரியுது. தொட்டு பாருங்க, இப்போ சூட ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் கண்டிப்பாக வாமா இருக்கும். புரியுதா? கரெக்ட் தான். ஏன்னா நம்ம கேமரா 2 பேருமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டே தான் இருந்தோம். அதனால் சூடாக தான் செய்யுது. என்ன யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு ரெண்டுமே போகல, அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இதோட கொஞ்சம் வாம் அதிகமாகும். சரி, நான் ஒரு 30 மினிட்ஸ் ஆனால் கொடூரமாக நான் யூஸ் பண்ணி ஃபோனை ஹீட் பண்ணியிருக்கேன். அதையும் கொடூரமாக யூஸ் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன், இதையும் கொடூரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா தொடர்ந்து அடுத்த 3 நிமிஷத்தில் ஒரு 3 நிமிஷத்தில் 180 செகண்ட் தான் இருக்குது. அந்த 180 செகண்டில் ஒரு 60 ஃபோட்டோ எடுக்கிறது. அதுக்கு வந்து பேக்ரவுண்டில் ப்ராசஸ் பண்ணணும். 3 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் பார்ப்பேன், இதை எடுப்பேன், அந்த பக்கம் பார்ப்பேன், அதை எடுப்பேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்ச்சர் ஆகி மனுஷனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிச்சிடும். பேட்டரி லைஃப் ஓகேடா. ஏன்னா 6000 mAh பேட்டரியில். ஸோ அதனால் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆமாம், ஒரு 600 mAh இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன்னா அது 5410, இது 6000. ஆனால் இது வந்து 6330. அதுதான் ஜோக்காக இருக்குது. ஆனால் இது பேட்டரி லைஃப் கிரேஸியாக இருக்குது. ஆமாம். ஓகே, நைஸ். அல்ட்ராசோனிக்கு எல்லாமே ஓகே. ஸோ ஓவராலாக ஒரு ஃபோனாக இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ப்ரைஸ் வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அடுத்து என்னென்னா எல்லாருக்குமான ஃபோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு முதல்ல எதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறீங்கன்னு தான் கேட்பேன். நான் இது கேமரா கற்றுக்க வாங்கினா கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே எல்லாருக்கிட்டே காமனாக. அதுதான் வந்து இவர் ஜாவித் இதை தான் கேட்டார். யூஸ் கேஸ் என்னன்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. அதுதான் இப்போது அவரும் அதான் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டிஎஸ்எல்ஆரும் லென்ஸ் வாங்கினா 1,50,000 மேலே போயிடும். ஸோ இந்த அளவுக்கு வெர்சடைல் லென்ஸ் வாங்குறதுக்கு அந்த ப்ரைஸ் போகுது. அதுக்கு லர்னிங் பர்பஸ்க்கு இது வாங்கலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். கிரேசியாக இருக்குது ஃபோன். கேமராவில் கலர் சேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், கலர் சயின்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ஷூட் மாதிரி பண்ணனாலே கிரேசியாக இருக்குது அவுட்லாம். ஏன்னா இப்போ அந்த HPE வச்சு என்னால் 30 சென்டிமீட்டரில் எடுக்க முடியும்ல, அதனால். ஆனால் இது எக்ஸ்டர்னல் அல்ட்ரா மாதிரி அது 30 சென்டிமீட்டர் கிடையாது. அதில் 15, 10 அதெல்லாம் எடுக்கலாம். ஓகே, இது அப்படி இல்லை. இனிமேல் ஜென்ரலாக மேக்ரோ வந்து 3x போய் எடுத்துட்டு அப்புறம் 2 டைம்ஸ் ஜூம் பண்ணி எடுப்பல. இது வந்து எப்படின்னா இருக்கிறதே டேரெக்டாக 4.3 தான், அதில் தான் எடுத்தாகணும். அதாவது 3.2லேயே எடுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸ் மேக்ரோ கிடையாதுல்ல. எப்படி சொல்கிறேன்னா இப்போ அது மேலே ஒரு பூச்சி உட்காந்துருக்குன்னா நான் இங்கேருந்து எடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஆமாம், நீ ஆனால் என்ன பண்ணுவேன்னா பக்கத்தில் போய் எழுந்து நின்று எடுத்துகிட்டு போயிடுவேன். அது ஒன்று இருக்குது. ஆமாம், அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கலாம். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா அதுக்காக பக்கத்தில் போய் எடுக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்குமானா கிடையாது. ஏன்னா இங்கே நான் சொல்கிறேன், இங்கே நான் காட்டுறேன் உனக்கு. இப்போ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இங்கே நின்றுக்கிட்டே எடுத்தேன் இதை. அதே இடத்துல நின்று எடுத்த ஃபோட்டோ தான் இதுவும். ஓகே, எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லையே ஜூம் பண்ணா. ஆமாம், லாஸ்ட் டைம் இருக்கும்போது இந்த டென்டக்கிள்ஸ் அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸ் மாதிரி தெரிஞ்சு நல்லா. இங்கே வச்சுருப்பீங்களே அந்த இதில் எடுக்க முடியுமா? பூச்சி போட்டு கொளுத்திருக்கீங்க போல ஃபோனை. இதில் எடுக்கலாம். இங்கே வேறு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியுதா? இதில் வந்து ஃபுல் பூச்சும் தெரியாது. அதே இஷ்யூ நீங்கள் சொன்னதா? அது வந்து எப்பயுமே அது ஃபோக்கல் லென்த்தில் கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கணும். இப்போ இதில் ஃபுல்லாக தெரியுது பாரு. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக எடுக்கணும். சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். பட் இதில் இந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கா? இதில் எப்பயுமே ஃபுல்லாக தான் தெரியும் பூச்சி.
போன வாட்டி நீங்கள் இதை தான் காணா சொல்லியிருந்தீங்க X15 அல்ட்ராக்கு கண்ணு மட்டும் ஃபோக்கஸில் இருக்கும், ஏன்னா சென்சார் அப்பர்ச்சர் பெருசுனால. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மேனுவலாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பூச்சை வச்சு கொஞ்சம் சமாளிச்சு இப்போ அதை சால்வ் பண்ணிருக்காங்க. இல்லை அதுலேயும் 15 அல்ட்ராலையும் எடுக்கலாம். அதான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஈஸியாக டக்குன்னு அடிச்சோமா வந்ததா பூச்சி கரெக்டாக இருக்கா அப்படி எடுக்க முடியாது. அதான் சேலஞ்ச். நைஸ், நல்ல அப்படியே அதை என்ஜாய் பண்ணு. உனக்கு தான் சூப்பர் ப்ராடக்ட் கௌதம் ப்ரோ கொடுத்துருக்காரு. அது வந்து பட்ஸ் ப்ரோ 3. இதுதான் கேட்கணும் எனக்கு, அந்த 24 பிட் ஆடியோ கேட்கணுன்ட்டு வந்தேன். அது நீ சாம்சங்கில் தான் கேட்கணும். இன்னும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏதோ புதுசாக சொல்லுவான்னு பார்த்தேன். அவனுக்கு கேட்டிருக்காது. பரவச நிலையில் இருக்கான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வீக்காக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. அப்படியே வீக்காக இல்லையா ப்ரோ? ஓகே, இதுவே ஆக்சுவலாக பேஸ் பூஸ்டடாகவும் வீக்காவோட அடாப்ஷன் மாதிரி இருக்கு. அதுல இருந்து அதாவது இதுல வந்து இந்த வோக்கல்ஸும் அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு பாருங்க. பட்ஸ் 3 Pro சரின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட்டா மாத்தி வச்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. ஒரே ஐயோ இல்லை, அவன் அதே தான் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்போ அல்ட்ரா ஹை குவாலிட்டி ஆடியோ டிசேபிள் பண்ணி விளாண்டுட்டு இருக்கான். டிசேபிள் பண்ணால் வால்யூம் லவுட் ஆகுதா? வால்யூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி. அது எல்லா இதுலயுமே ஹை குவாலிட்டி ஆடியோ ஆன் பண்ணினாவே வால்யூம் குறைஞ்சிருது, ஒரு பிட்டு ஆனால் எப்படி இருக்கு இப்போ TWSல உனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது இல்லை? பட்ஸ் 4 Pro இதோட அடுத்து அதுக்கு போகிறேன். பட்ஸ் 4 Pro-க்கு கம்பேர் பண்ணி பார்த்தா பட்ஸ் 4 Pro எங்கேயா இருக்குது ப்ரோ. ஆடியோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எத்தனை வருஷமா? பட்ஸ் 3 Pro வந்து நார்மலா இருக்குது. இப்போ என்னடா இது ஃப்ளாக்ஷிப். எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா இயர்ஃபோனோட R4 Pro. கேளு அவன் வேற லீக்குங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. அதே பாட்டு அப்படியே கேட்டு பேர் உனக்கு தெரிஞ்சிடும். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான்? இது ஃபர்ஸ்ட் ஃபிட்லேயே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். சீல் அதோட மச் பெட்டராக இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்கும். ஆமாம். இது எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு பேசுகிறது கேட்காது. இதோட பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆமாம், பேஸ் அதில் பேஸே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் பேஸ் நல்லா போட்டு கும்னு அடிக்கிறான். அடுத்து டியூவல் லேம்போட வேலை. டியூவல் லேம்ப் அது பட்ஸ் 4 Pro. ஸோ அந்த ஆடியோட பவர் நல்லா இருக்கு. சிமிலர் டு OnePlus Buds 3 Pro. நாய்ஸ் கேன்சலேஷன் நான் கேட்கலாம். இது நல்லா இருக்கு, காது அடைச்சா மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. இருக்கணும் இந்த விலைக்கு கொடுத்தா. ANC ரெண்டுமே மோரலஸ் சிமிலர். பட் டிரான்ஸ்பரன்சி இதுல இன்னும் பெட்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நேச்சுரலா இருக்கும். சிவா ப்ரோ தான் டெஸ்ட் பண்ணி சொன்னாரு. ரொம்ப நேச்சுரலா இருக்கு ப்ரோ. இது ஐம்பேன் போல நேச்சுரலா இருக்கு. கரெக்ட். இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஏர்பாட்ஸ் ப்ரோவில் எனக்கு இது நாய்ஸ் கேன்சலேஷன் அப்போ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கா மாதிரி ஃபீல் இருந்திருக்கு. வெண்ட் அதில் நல்லா பெட்டராக இருக்கும். இதில் எப்படி இருக்கு? இது அந்த அதோட கம்பெனினா கொஞ்சம் அடைச்சா மாதிரி இருக்குது. பட் அது அடைச்ச மாதிரி இருக்கணுன்றது தான் ஏஎன்சின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஓப்பன் பண்ணால் அப்புறம் என்னடா ஏஎன்சி அப்படின்ட்டாங்க. இல்லை, அதனால டிஃப்ரென்ஸ் நாய்ஸ் தான் கேன்சல் பண்ணலாம். ப்ரெஷர் நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. ஆமாம், ANC லெவல்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஏஎன்சி ஆனில் இருந்தாலும் இன்ஜின் நாய்ஸோ மற்ற நாய்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணிட்டு உன் வாய்ஸை கேட்க தான் செய்யும். சரியா? ஆமாம். அதுவும் எப்படின்னா, இந்த பட்ஸை காதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கேட்காத சத்தமும் பட்ஸை போட்டதுக்கப்புறம் கேட்டுச்சின்னு சொன்னாங்க. ஏஎன்சி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போது ஒரு கிரவுண்டில் எல்லாரும் கத்திட்டு இருக்கிறதுனால அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுது, ஆனால் கிளியரா கேட்கல. இதை போட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற அந்த சத்தெல்லாம் கம்மியாயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்க ஆரம்பிக்குது ஓரளவுக்கு. புரியுதா? அந்த கான்டெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறாங்க. நல்லது. ஓகே, இம்பார்ட்டன்ட்டை மட்டும் பிக் பண்ணி வாய்ஸை பிக் பண்ணது, நாய்ஸை வந்து கேன்சல். நாய்ஸை ஃபுல்லாக கஜேன்னு இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வாய்ஸ் ஒன்று கேட்குது இல்லைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பிக் பண்ணுது. நல்லா இருக்கு. இதில் இது பிடிச்சிருக்கு. இது ஒரு மாதிரி பேஸ் நல்லா இருக்கு. அது வந்து
அதுலயும் நீ டியூன் பண்ணலாம் ஆனா இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் பை டிஃபால்ட்டே வந்து பெட்டரா இருக்காம இருக்கு மேபி டுவல் டேக்கா டுவல் ஆம்ப் இதுவும் இது மல்டி டிரைவர் இயர்ஃபோனா எப்போ இருந்தே மல்டி டிரைவர் தான் டியூல் டிரைவர் அப்படியா அவன்லாம் காலகாலமா டியூல் டிரைவர் தான் போட்டுக்கிட்டு இருக்கான் பட்ஸ் 2 ப்ரோல இருந்து டியூவல் டிரைவர் ப்ரோ பட்ஸ் ப்ரோலயே வந்து ஊஃபர் ட்வீட் வரும்ல ஆமா அது ஊஃபர் ட்வீட்டர் ஆமா அது ஆமா ஓஜி தான் ஓஜி கைஸ் இன்னுமே நல்லா இருக்கு ப்ரோ என்கிட்ட இல்லை அது சொன்னேன் முன்னாடி தொலைச்சுட்டேன்ட்டு பட்ஸ் ப்ரோ ஓ ஆமா தொலைச்சிட்டியா நீ அதை அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஹெவியாக இருந்துச்சு பட் ஓகே இது அந்த பழைய டிசைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் கேஸ் டிசைன்லாம் அதுதான் உங்களோட சிக்னேச்சர் உன் ஐடென்டிட்டியை மாற்றி நீ ஏன் போய் ஆப்பிள் மாதிரி பண்ணா அதுதான் மேஜராக அந்த பட்ஸ் ப்ரோ பட்ஸ் 2 ப்ரோவா ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று வச்சு எது ஞாபகம் இல்லை அது இந்த உள் பாக்கெட்டில் போகும் ஜீன்ஸோட இதில் அது எனக்கு ஓகே அதான் பிரச்சனை பட்ஸ் ப்ரோ 2 நினைக்கிறேன் பட்ஸ் ப்ரோ 2 தான் பட்ஸ் ப்ரோ பெருசாக இருந்திருக்கும் பட்ஸ் ப்ரோ கொஞ்சம் பெருசு பட்ஸ் ப்ரோ 2 வந்து செம கியூட் இப்படி இருக்கிறதா இல்லை அந்த ஜீன்ஸ்லயே காயின் பாக்கெட் இருக்கும்ல ஜீன்ஸ் காயின் பாக்கெட் உள்ள போகும் ஒரு 7K ஏதோ வந்தது அமேசான் டிஸ்கவுண்ட்ல அதுதான் செம ப்ராடக்ட் அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ப்ரெஷர் ரிலீவ் ஆகும் நல்லா இருக்கும் நோட் 10 லைட்டோ அது யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல எனக்கு வந்து பட்ஸ் ப்ரோ 2 பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ பிக்சல் பட்ஸ் பிடிக்க காரணமும் அது ப்ரெஷர் ரிலீவ் தான் இப்போ அதுக்கப்புறம் கேலக்ஸி பட்ஸ் 4 ப்ரோ கிரேசியாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ இதுதான் இனிமேல் பெஞ்ச் மார்க் அப்போ இதுக்கப்புறம் திரும்ப பிக்சல் பட்ஸ் ப்ரோ 3 வந்ததுனா தான் தெரியும் ஏன்னா அது இன்னும் வரல பிக்சல் பட்ஸ் ப்ரோ 3 அட்வான்டேஜ் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் கொடுக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இவனும் அதெல்லாம் கொடுக்கலாம் இவனுக்கும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது சாம்சங்க்கு ஏன் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கூகுளும் சாம்சங்கும் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் சைடில் அவங்க ரெண்டு பேரும் நல்லா சாஃப்ட்வேர் சைடில் மட்டும் ஒர்க் பண்ணுறவன் அதை மட்டுமா பேசுவான் சொல்லு அந்த டீமையும் சேர்த்து தான் கொத்துட்டு போவான் இந்த இது இவன்ட்டே இதை பேசிக்க இந்த அவன்ட்டு அதை பேசிக்கன்னு ஸோ கொலாபரேட் பண்ணுறாங்க அது இன்னும் பெட்டராக பண்ணாங்கன்னா இவனுக்கு சாம்சங்கும் பட்ஸில் பேட்டரி கேஸில் பேட்டரி மாத்திர ஆப்ஷன் கொடுத்தானா நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ண தான் போகிறோம் ப்ராடக்ட் நல்லா இருக்கு என்ஜாய் தான் வரும் கொஞ்சம் நல்லா வரும் சில வருடங்களா ஓகே ரைட்டு ஸோ அதான் இதெல்லாம் தான் இந்த ஒப்பீனியன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவனோட டேட்டாஸ் ரிலேட்டட் டு பிக்சல் இதெல்லாம் தான் மேஜர் அதுக்கு அது பேச தான் வந்தேன் ஸோ ரைட்டு இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு பதிவில் சந்திப்போம் அதுக்கு விடைபெற்றுக்கொள்வது சிவபரணி விஜயராகவன் பார்க்கலாங்க பை பாய்